ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சார்பாக இந்த 18 வாரம் பகவத்கீதா இல்ல நம்ம சாப்டர் 8 இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சாப்டர் 8 பார்க்க போறோம். அத்தியாயம் 8 பரத்தை அடைதல், அட்டைனிங் த அப்சல்யூட். கடவுள்கிட்ட நம்ம திரும்பி எப்படி போய் சேர்றதுன்னு சொல்லி பகவானே சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எப்படி என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு. இதுல வந்து 3 செக்ஷன் பார்க்க போறோம். அர்ஜுனரது கேள்விகள், பரத்தை அடைவது எப்படி, பக்தி தொண்டின் சிறப்புகள், இது 3 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களாச்சரணம் பிரேயர் சொல்லிட்டு கிளாஸ் வகுப்பு ஆரம்பிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितंश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमुन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्रीद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. सो 18வது அத்தியாயங்கள்ல நம்ம கிட்ட பார்க்க போற அத்தியாயம் நம்பர் 8, பரத்தை அடைதல். இது வந்து பக்தி யோகா முதல் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் 6 அத்தியாயங்கள் வந்து கர்மயோகத்தை பத்தி முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. 7ல இருந்து 12 வரைக்கும் பக்தி யோகத்தோட சிறப்பு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 13ல இருந்து 18 அத்தியாயங்கள்ல வந்து ஞான யோகம். அதனால இந்த பக்தி யோகத்தை சிறப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. 8வது அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்தோட சுருக்கம், ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், குயிக்கா பார்த்துட்டு நம்ம போலாம். அப்ப கேள்வி ஞானம். பகவான் என்ன சொல்றாரு, நம்ம கேள்வி கேட்கணும். அதிக பகவானை பத்தி நம்ம கேட்கதான் பக்தி வரும். அப்போ ஸ்ருணுமே பரமம் வச்சா அப்படின்னு சொல்றாரு. 7வது சாப்டர்ல ஓப்பனிங்கே சொல்றாரு, ஸ்ருணுமே பரமம் வச்சா அப்படின்னா என்னுடைய அந்த வாணிகளை நீ கேட்டு அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் கேள்வி ஞானம். அந்த மாதிரி அந்த கேள்விகள், இந்த ஞானத்தை எப்படி பெறறதுன்னா நம்ம 2 வகையை பார்த்தோம். ஆரோகணம்ன்றது ஒரு முறை, அவரோகணம்ன்றது ஒரு முறை. ஆரோகணம்ன்றது அசெண்டிங் ப்ராசஸ். அசெண்டிங்னா ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிறது. அது வந்து நம்ம சயின்டிபிக் ப்ராசஸ். பட் அதுல உள்ள குறைகள் என்னன்னா, நம்மளுடைய இந்திரியங்கள் வந்து பர்ஃபெக்டா இல்லாததுனால, அந்த மனிதனுக்குள்ள 4 குறைபாடுகளால அதுக்கு வர அந்த நாலேஜும் வந்து, அந்த அறிவு வந்து குறைபாடு உள்ளதா இருக்கும். அவரோகணம்னா அத்தாரிட்டி கிட்ட இருந்து கேட்கறது. எப்படின்னா, அப்பா யாருன்னு நம்ம அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அத்தாரிட்டி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது அவரோகணம். அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் செக்ஷன். 2வது கிருஷ்ணருடைய சக்திகள் பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குமே அவர் தான் சாரம். எப்படி முத்துக்கள் வந்து எப்படி கோர்க்கப்பட்டது அந்த நூலை நம்ம பார்க்க முடியாது, அது மாதிரி எல்லாத்தையும் அவர் தான் பின்ன இருந்து தாங்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருடைய சக்திகள் எல்லாம் சொல்றாரு. எப்படி அந்த நிலம், நீர், காற்று, பஞ்சபூதம், மனம், புத்தி, அகங்காரம், அந்த மாதிரி
அதெல்லாம் உயர்ந்த சக்தி ஒண்ணு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அவருடைய சக்திகள் எல்லாமே 2வது செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு கிருஷ்ணருக்கு சக்தி இருக்கிறப்போ எல்லாரும் கிருஷ்ணரை ஏத்துக்கிறது இல்லை. அப்போ ஏற்றுக்கிற 4 மனிதர்களை பத்தி பார்த்தோம். யாராரு துயருற்றோர், செல்வம் வேண்டுவோர், கேள்வியுடையோர், அப்படி 4 கேட்டகரியில வந்து யாரெல்லாம் பகவானை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பகவானை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 செக்ஷன் வந்து கடவுள் சொல்லியிருக்கு. அதிமுட்டாள், மனிதர்கள், கடைநிலையோர், அந்த மாதிரி 4 செக்ஷன் பகவானை ஏத்துக்கிறாங்க, 4 செக்ஷன் பகவானை ஏத்துக்கல. சோ வந்து கேள்வி ஞானம், அப்புறம் கிருஷ்ணருடைய சக்திகள், கிருஷ்ணரை வழிபடுறவங்க, பகவானை வழிபடுறவங்க, பகவானை வழிபட மறுக்கிறவங்க, சரணாகதி பண்ண மறுக்கிறவங்க. அப்புறம் எப்படி வந்து பல ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து எல்லாருமே சரணடைவாங்கன்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாரு. பகுனாம் ஜென்மனாமத்தை ஞானவான் மாம் பிரபத்தியத்தே. பல வருடம் பல பிறவிகளுக்கு அப்பால் தான் ஞானிகளே என்னை வந்து சரணடைவாங்க. வாசுதேவம் சர்வம் தீப், எல்லாமே பகவான் கிருஷ்ணனுடைய இதுதான் சொல்லி மகாத்மா சுதுர்லபான்றார். அப்போ உடனே அடுத்த சொல்றாரு, அப்போ அறிவுள்ளவர்கள் பல ஜென்மங்களுக்கு அப்புறம் வழிபடுறாங்க. அப்ப அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க யாரை வழிபடுவாங்கன்னா அவங்க வந்து தேவர்களை வழிபடுவாங்க. அப்போ உடனே கேள்விப்படும், ஏன் கிருஷ்ணரை விட்டு தேவர்களை வழிபடுவாங்கன்னா தேவர்களும் பகவானுடைய ஒரு விஸ்தாரம் தான். அவர்லாம் எல்லா தேவர்களும் பகவானுடைய ஒரு சேவகர் தான். ஆனா ஏன் அவங்க கிட்ட போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பௌதிக உலகத்துல சில அந்த பலன்களை என்ஜாய் பண்ணணுன்றதுனால பக்தி வேண்டாம். அவங்களுக்கு இங்க உள்ள வந்து இங்க உள்ள விஷயங்கள்ல என்ஜாய் பண்ண பலநோக்கு செயல்கள், அதுக்காக வந்து இங்க உள்ள என்ஜாய்மெண்ட்டுக்காக அவங்க தேவர்களை போய் அவங்க தேவர்களை வழிபடுறாங்க. அந்த தேவர்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுக்கறதும் கிருஷ்ணர் தான் சொல்லி ஒரு ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு. ஆனா அதுல உள்ள குறைபாடுகள் என்னன்னு சொல்லிடுறாரு. இப்படிதான் வொர்ஷிப் பண்ணணும் இல்லை, என்னென்ன எப்படி இருக்கிறாங்க அவங்களோட குறைபாடுன்னு சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்டது, அது தற்காலிகமானது. ஏன்னா இப்போ நம்ம ஒன்று கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறோம், ஏதோ ஒரு தேவர்கிட்ட வேண்டிக்கிறோம், கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும், நல்ல சந்தோஷம். பட் நாளைக்கு திருப்பி ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ டெம்பரவரி சொல்யூஷன். பகவான் பக்தி சொல்றது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ பர்மனன்ட் சொல்யூஷன் தான் நமக்கு எப்போதுமே தேவை. ஆங்கில மருத்துவத்துல கூட போனீங்கன்னா டெம்பரவரியா பெயின் கில்லர் கொடுப்பாங்க, பட் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் பெயின் வரும். இப்போ பர்மனன்ட் சொல்யூஷனை விட பக்தரா ஆகிறது தான் பர்மனன்ட் சொல்யூஷன். அப்ப யாரு பக்தராக முடியும் அப்படின்னா முற்பிறவியில் உள்ள புண்ணியங்கள், பாவங்கள் இல்லை, பாவங்கள் எல்லாம் துடைத்துட்டு உறுதியுடன் பக்தி தொண்டு அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி நான் பண்ண முடியுமான்னா அப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால இந்த பக்தி யோகத்தை நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பக்தருடைய சங்கத்துல இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளால இந்த பக்தி தொண்டுல மேன்மேலும் நம்ம வந்து முன்னேற முடியும். இதுதான் 7வது சாப்டர்ல உள்ள ரீகேப். இதை தொடர்ந்து நம்ம இப்ப 8வது சாப்டருக்கும் 7வது சாப்டருக்கும் உள்ள தொடர்பு என்ன, 7ஆம் அத்தியாயத்துக்கும் 8ஆம் அத்தியாயத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா அர்ஜுனன் இன்னும் சில கேள்விகளை கேட்கிறார். இது சின்ன சாப்டர் தான். ஆனா அர்ஜுனர் வந்து இதுல வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா எடுத்த உடனே கேள்விகளை கேட்கிறார். ஏன்னா கேள்விகள் வந்து அறிவோடைய வெளிப்பாடு. ஒரு நிறைய நம்ம கேள்விகள் எதுவுமே பகவானே வந்து நீ ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கேள்விகள் கேட்கிற, நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லல. பகவான் அர்ஜுனர் கேட்கிற ஒரு கேள்விக்கும் ரொம்ப தெளிவா விடை கொடுக்குறாரு இந்த சாப்டர்ல. அதனால கேள்விகள் எப்போதுமே ஆன்மீகத்துல எதையுமே பிளைண்டா ஒத்துக்கணும் அப்படின்னு சென்டிமெண்டலா ஒத்துக்கணும்ன்றது தேவை. எப்போதுமே கேள்விகள் கேட்டு இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, இது ஏன் நான் இப்படி ஃபாலோ பண்ணணும், எதுவுமே பிளைண்டா பண்ணா அது ரிச்சுவல். ஆனா வந்து இந்த கேள்வி அதை புரிஞ்சுக்கிட்டு இது ஏன் பண்ணணும், இதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஆன்மீகம். ஆன்மீகம்னா எப்போதுமே கேள்விகள் கேட்டு அதை சரிவர புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா பண்றது தான் ஆன்மீகம். அதனாலதான் பகவத்கீதைன்ற பிலாசபியே இருக்கு. கண்மூடித்தனமா கடவுளை கும்பிடாம ஏன் கடவுளை கும்பிடும், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, நான் ஏன் நீங்க பிறந்தேன், இறந்த பிறகு எனக்கு என்ன ஆகும், கடவுள்கிட்ட நான் திரும்பி போறது என்ன, அந்த மாதிரி கேள்விகள் எப்போதுமே கேட்கறது உயர்ந்த கேள்விகள். அது பகவானே வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. இப்ப என்னென்ன அர்ஜுனர் இங்க கேள்விகள் கேட்கிறான்னு பார்ப்போம். 8 கேள்விகள் கேட்கிறார் அர்ஜுனர். இந்த எடுத்த முதல் 2 ஸ்லோகத்துல 4+4 8 கேள்வி கேட்கிறாரு. அதுல 7 கேள்விகளுக்கு பகவான் உடனே பதில் சொல்றாரு. அது 8வது கேள்வி வந்து மரண தருவாயில் உன்னை நான் எப்படி வந்து அடைவதுன்னு சொல்லி 8வது கேள்விக்கு அந்த மொத்த சாப்டருமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரண தருவாயில் உன்னை நான் வந்து எப்படி அடையிறதுன்னு கேட்கிற கேள்விக்கு தான் அந்த மொத்த சாப்டர் சொல்றாரு, எல்லா ஸ்லோகங்களும். பட் அதுக்கு முன்னாடி உள்ள 7 கேள்விகளும் உடனே பதில் சொல்றாரு. அது என்னென்ன கேள்விகள் பார்க்கலாம். அர்ஜுனன் கேள்விகளும் கிருஷ்ணரும் பதில்களும் தான் இந்த சாப்டர். பரத்தை அடைதல், ஆங்கிலத்துல அட்டைனிங் த சுப்ரீம் சொல்லுவாங்க. அட்டைனிங் த சுப்ரீம்னா கடவுள் கிட்ட போறதுதான். எப்படி வந்து மழை நீர் வந்து மேகத்துல முதல்ல வந்து கடல்ல இருந்து சூரியனால என்ன ஆவியாகி அது மேல போய் மேகங்களா மாறி, மேகங்கள் அப்படியே காற்றோட அசைந்து அது ஒரு சில இடத்துல மழைகளா பொழிந்து அது மலை வழியா வந்து ஆறுகளா பெருக்கெடுத்து அந்த ஆறு அவங்க இங்கேயும் ஓடி கடைசியா கடல்ல போய் கலக்குது. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா கடவுள் கிட்ட இருந்து வந்திருக்கு. சோர்ஸ் அவர் தான். திருப்பி அங்கங்க இந்த பௌதிக உலகத்தை சுத்தி கடைசியில பகவான் கிட்டே போய் சேரணும். அதுதான் இலக்கு. அது வரைக்கும் போகாத வரைக்கும் இங்கேதான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சுத்திக்கிட்டு. அப்போ அர்ஜுனர் என்னென்ன கேள்விகள் கேட்கிறாரு, கிருஷ்ணருடைய பதில்கள். பிரம்மன்னா என்னன்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி.
அத்தியாத்மம்னா என்னன்னு கேட்கிறாரு. ரெண்டாவது கேள்வி. கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அர்ஜுனன். ஆதி பூத்தம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எது ஆதி பூத்தம்? ஆதி தெய்வம்னா என்ன? மற்றும் ஆதி யஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 7 கேள்வி தான். 1 பிரம்மன், 2 அத்தியாத்மம், 3வது கர்மம், 4வது ஆதி புத்தம், அப்புறம் 5வது ஆதி தெய்வம் மற்றும் ஆதி யஜ்யம். மற்றும் என்றால் மரண நேரத்தை உண்மை எவ்வாறு அறிய முடியும் என்று அர்ஜுனன், அதுதான் முக்கியமான கேள்வி. அதுலதான் இந்த ஹோல் சாப்டர். மரண நேரத்தில் உண்மை எவ்வாறு அறிய முடியும் என்று அர்ஜுனன் கேள்வியுடன் 8ஆம் அத்தியாயம் தொடங்குகிறது. முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனன் பேசுறார். இப்போ மரணம் நேரம் குறித்து கேள்வியை தவிர இதர கேள்விகளுக்கு 2 ஸ்லோகங்களில் பதிலளித்த பகவான் அப்புறம் 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் அர்ஜுனன் கேட்ட அந்த முதல் 7 கேள்விகளுக்கும் பகவான் பதிலளித்துட்டு மரண நேரம் குறித்து விளக்காம இந்த ஃபுல் அத்தியாயம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். 8ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். இப்போ இந்த ஹோல் சாப்டர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அர்ஜுனனுடைய கேள்விகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். முதல் 4 ஸ்லோகம். அப்புறம் இறக்கும் தருவாயில் எப்படி பகவான் அடையிறது, அது 8.5 8.8. அதுலயே இறுதி தேர்வு இப்ப சொல்லுவாங்க, நம்ம ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் இருக்கு, லைஃப் இஸ் ப்ரிப்பரேஷன், டெத் இஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த லைஃப்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், டெத் தான் எக்ஸாமினேஷன். எல்லாரும் லைன்ல தான் நிக்கிறோம். சில பேர் முன்னாடி போறாங்க, சில பேர் பின்னாடி போவாங்க. எல்லாருக்கும் சொல்லுவோம் நம்மளுடைய பர்த்டே தெரியும், ஆனா நம்மளுடைய டெத் டே தெரியாது. ஆனா பட் நமக்குன்னு ஒரு டே ஆல்ரெடி குறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளுடைய இறுதி தேர்வு. இன்னைக்கு நம்ம பண்ற ஆன்மீக பயிற்சிகள்லாம் அப்பதான் கடைசியா அதை எக்ஸாம் எழுதுற மாதிரி. அதுல அந்த இறுதி தேர்வுல பரத்தை அடைதல் எப்படி அப்படின்னு சொல்லி, அதுல தூய பக்தியை ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்படி அந்த பரத்தை அடையிறது ரொம்ப சுலபமானது. தஸ்யாகம் சுலப பார்த்தா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சொல்றாரு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த பரத்தை அடைய முடியும் பக்தி யோகத்தால. மற்ற யோக முறையில எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும், நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த கலியுக காலகட்டத்துல அதெல்லாம் இந்த அளவுக்கு கடினம்ன்றதையும் நம்ம போக அதை டிஸ்கஸ் பண்றோம். கீதா மகாத்மியம் சங்கராச்சாரியர், ஆதி சங்கராச்சாரியர் எழுதுறது, சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சா ஸ்ரீ போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மகத். அப்போ 8 இந்த கீதா மகாத்மியத்துல கீதா மகாத்மியம்னா கீதையோட பெருமைகள், மகாத்மியத்தோடைய பெருமைகளை பத்தி ஆதி சங்கராச்சாரியர் கீதா மகாத்மியம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா உபனிஷத்து நமக்கே தெரியும், 108 உபனிஷத்துகள் இருக்கு. நிறைய கீன, மாண்டூக்க உபனிஷத், முண்டக்க உபனிஷத், ஈஷ உபனிஷத், அப்படி கதா உபனிஷத் சொல்லி நிறைய உபனிஷத்துகள் இருக்கு. நம்ம ஒரு உபனிஷத்து கூட படிச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒரு உபனிஷத்துலயும் நிறைய ஞானங்கள், விஷயங்கள், விஸ்டம் நிறைய இருக்கு. அப்போ எல்லா உபனிஷத்துகளையும் சாரம் நமக்கு எப்போதுமே ஈஸியா அதோட எசன்ஸ் என்ன சொல்லுங்கன்னு கேட்போம். அதுதான் நமக்கு ஈஸி, கிராஷ் கோர்ஸ் மாதிரி. அப்ப ஆதி சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, எல்லா உபனிஷத்துகளின் சாரமான கீதோ உபனிஷத் என்று அழைக்கப்படுவது பகவத்கீதை. அப்ப பகவத்கீதையோட இன்னொரு பேர் கீதோ உபனிஷத்துன்னு பேரு. ஏன் கீதோ உபனிஷத்னா, அந்த 108 உபனிஷத்துகளுடைய சாரம், அதாவது கிராஷ் கோர்ஸ் மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த 2 மணி நேரம் போர்க்களத்துல மொத்த சாரத்தையும் அர்ஜுனருக்கு கொடுக்குறாரு. அதுதான் எல்லா உபனிஷத்துகளையும் சாரமான கீதோ உபனிஷத்து என்று அழைக்கப்படும் பகவத்கீதையோ பசுவை போன்றது. இப்ப பகவத்கீதை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, பசுவை போல கம்பேர் பண்றாரு ஆதி சங்கராச்சாரியர். இடையர்குல சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகின்றது. அப்போ அந்த பால், இந்த பசு கிட்ட இருந்து அந்த எசன்ஸ், பசுவோட எசன்ஸ் என்ன? பால். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுவோம், பால். அப்ப அந்த பாலை யாரு கறக்குறா? கிருஷ்ணர் தான் கறக்குறாரு. அது இடையர்குல சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படும். அப்போ கீதான்றது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம, கன்றை போன்ற அர்ஜுனனும் அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதையை நம்ம அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். அப்போ அந்த பால் தான் இந்த மெசேஜ், எசன்ஸ். அதை நம்மள மாதிரி பக்தர்கள், அர்ஜுனரும் பக்தர் தான், அந்த பாலை பருகிறது தான் நம்மளுடைய வேலை. ஆல்ரெடி பசு இருக்கு, பசுவுக்கு அந்த இவர் இருக்காரு, கிருஷ்ணர் அதை கலந்து நமக்கு அந்த பகவத்கீதைன்றது மூலமா கொடுக்குறாரு. இப்ப அர்ஜுனருடைய கேள்விகள் கேட்கிறாரு, அதான் பகவான் என்ன பண்றாரு, இந்த உபனிஷதோட எசன்ஸ் மூலமா அந்த பாலை அர்ஜுனர் கொடுக்குறாரு. அர்ஜுனர் கொடுக்கறது மூலமா நமக்கும் அந்த அறிவு, திவ்யமான ஞானம் நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்க அந்த கீதா மாத்தியும் ஸ்லோகம் 6 மொழிபெயர்ப்பு அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு ஒரு உதாரணமா இதை சொல்லப்படுது. அப்ப நமக்கு பாருங்க ஈஸியா எவ்வளவு அந்த 108 உபனிஷத் படிக்கிறது நம்ம எளிமையா நம்ம இது மூலமா படிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. அப்போ வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்பதே வளர்ச்சியின் அறிகுறி. கேள்வி கேட்பதை நிறுத்தினால் தேக்கம் அடைவீர்கள். முன்னாடி நம்ம நிறைய வாட்டி உதாரணம் பார்த்திருக்கோம். யாரு நிறைய கேள்விகள் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் கிடைக்கும். கேள்வி கேட்காம இருந்தா அது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது.
அப்போ கேள்வி கேட்பதுதான் வளர்ச்சியின் அறிகுறி. இது யார், இந்த பிரபஞ்சம் என்ன இருக்கு, எப்படி வந்தது இந்த பிரபஞ்சம், இது வந்து பகவான் கிட்ட இருந்து வந்ததா இல்ல கெமிக்கல்ல இருந்து வந்ததா? கெமிக்கல்ல இருந்து வந்ததுன்னா இந்த வாழ்க்கைக்கு என்ன ஆக்சுவலா அர்த்தம் இருக்கு? பகவான் கிட்ட இருந்து வந்தா பகவான் ஏன் சிருஷ்டி பண்ணார்? எல்லாருமே கடவுளை கும்பிடுறோம். கடவுளை கும்பிடவே தான் நம்ம எல்லாருமே வந்து பகவத்கீதையெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். அப்ப கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் கடவுள் இதை படைத்தார்ன்ற ஒரு காரணம். ஏன் இந்த உலகம் துன்பம் நிறைந்த உலகமா இருக்குது? இப்ப கூட பார்த்தா உக்ரைன்ல வந்து அவ்வளவு நேற்று வரைக்கும் போன மாதம் வரைக்கும் அமைதியா இருந்த அந்த நாடு இன்னைக்கு வந்து அவ்வளவு துயரத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி உலகம் ஏன் கடவுளும் கருணையா இருக்கிறார்னா ஏன் இவ்வளவு துன்பங்களை நம்ம மனிதனுக்கு கொடுக்கிறார்? இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்க கேட்கதான் நமக்கு அந்த விடைகள் கிடைக்கும். விடைகள் கிடைக்க கிடைக்க தான் கடவுள் மேல உள்ள நம்பிக்கை கூடும். கடவுள் மேல நம்பிக்கை கூட கூட தான் அவருக்கு பக்தி பண்ணணுன்ற ஆசை கூடும். அந்த பக்தியை நல்லா பண்ணதான் பகவான் கிட்ட போற வந்து இந்த மார்க்கம் நமக்கு தெளிவடையும். சோ அதான் கேள்வி கேட்பது வளர்ச்சியின் அறிகுறி. கேள்வி கேட்பதை நிறுத்தினால் நம்ம வந்து தேக்கம் அடைவோம். இப்போ ஆன்மீகத்துல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை பத்தி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஒரே இதுல முடிச்சிருவாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா அதுக்கு வந்து எந்த வித ஒரு இன்டெலிஜென்ஸும் தேவையில்லை. நம்ம என்ன சொன்னாலும் ஒரே ஆர்குமெண்ட், இல்ல நான் நம்பல அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனா கடவுள் இருக்குன்றவனுக்கு அறிவு ஜாஸ்தி தேவை. ஏன் தேவை அப்படின்னா அவன் கடவுள் இருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும், நிறைய அனலாஜி கொடுக்கும், நிறைய இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் வந்து இன்னொருத்தவன கடவுள் இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னன்னா கடவுள் இல்லைன்றவனுக்கு அறிவு ரொம்ப இருக்கணும்னு அவசியம்னா ஒரே இதுல வந்து இல்லைன்னு போயிடும். ஆனா இருக்குன்னு சொல்றவனுக்கு வந்து நிறைய அறிவு வரும். அதுலயே கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றவனுக்கு இன்னும் அறிவு கூட வேணும். ஏன்னா ஏதோ எங்கும் பறந்திருக்கும் பிரம்மன்னா ஈஸி, புரியாது யாருக்கும். பட் கடவுளுக்கு இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு அழகான உருவம் இருக்குன்னா அது எப்படின்னு கேட்பான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். பக்தி சிறந்தது, அதுக்கு நமக்கு சாஸ்திரத்துல இருந்து பிரமாணம் கொடுக்கும். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஹையர் லெவல் போக போக நம்ம அறிவு உள்ளவங்க தான் இது வந்து சொல்ல முடியும். அறிவு உள்ளவங்க தான் இது புரிஞ்சுக்கவும் முடியும். அறிவு இல்லாதவங்க வந்து புரிஞ்சுக்க முடியாது. இப்போ காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் போய் ஒரு சின்ன குழந்தை கிட்ட சொன்னா எப்படி புரியும்? அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் வந்து குழந்தை மாதிரி தான். நீங்க அவங்க கிட்ட எவ்வளவுதான் கடவுளை பத்தி பேசினாலும் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில பக்குவம் வேணும். வாழ்க்கையில சில அனுபவங்கள் நடந்துக்கணும். பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் கடவுள் நம்பிக்கையே நமக்கு வரும். பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை கூட வராது. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாரு பகவான் 15வது சாப்டர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருந்தா மறதியும் வருது அப்படின்றாரு. ஞாபக சக்தியும் என்கிட்ட இருந்தா வருது, என்கிட்ட இருந்தா மறதியும் வருது. அப்ப கடவுளை மறக்கணும்னாலும் கடவுளுடைய கருணை, கடவுளை நினைக்கணும்னாலும் கடவுளுடைய கருணை. சோ நமக்கு அட்லீஸ்ட் அந்த கருணை கொடுத்திருக்கிற கடவுளை பத்தி பேசுறதுக்கு, அவருடைய ஸ்மரணத்தை கொண்டு வர்றதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டோம். அப்ப அந்த கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். அப்போ கேட்டார் பிரம்மன்னா என்னன்னு கேட்டார். அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா அழிவற்ற உன்னதமான உயிர் வழியே பிரம்மன் என்று அழைக்கப்படும். அப்படின்னா என்ன? பிரம்மம் சர்வம் கலிதம் பிரம்மா அப்படின்னு. சர்வம் கலிதம் பிரம்மானா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா தான் பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மன்னா பகவான், பிரம்மன்னா நம்ம தான் பிரம்மம். அதுதான் வந்து சொல்லுவாங்க. உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சர்வம் கலிதம் பிரம்மனா எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மம்னா என்ன? இந்த ஜீவாத்மா தான் பிரம்மம் என்ற இன்னொரு வார்த்தைகளால் குறிப்பிடுறது. சோ முதல் கேள்வியை பதில் பிரம்மன்னா என்ன சொல்லிட்டார்? அழிவற்ற உன்னதமான உயிர் வாழிய பிரம்மன் என்றும் அதோடைய நித்தியமான இயற்கை அத்தியாத்மம், அதோட இயற்கை எப்படி அத்தியாத்மம் என்றும். இரண்டாவது கேள்வி, ஜீவனின் ஜட உலகை சார்ந்த செயல்கள் இப்ப நம்ம இங்க பண்றோம் பாத்தீங்களா, இந்த செயல்கள் அதெல்லாம் கர்மா அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. மூணுத்துக்கும் சொல்லிட்டாரு. பிரம்மன், அதோட இயற்கை வந்து அத்தியாத்மம், அப்புறம் வந்து அது செயல்கள் வந்து கர்மம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ இந்த ஜட இயற்கையை வந்து ஒன்னா இருக்கிறது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நேற்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு வெயில், இன்னைக்கு மழை, நாளைக்கு குளிர், நாளைக்கு அப்புறம் வெப்பம், அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். என்றும் மாறக்கூடிய அந்த ஜட இயற்கை பேர் ஆதிபூத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அனைத்து தேவர்களும் அடங்கிய விஸ்வரூபம் வந்து ஆதி தெய்வம். ஆதி தெய்வம்னா அனைத்து தேவர்களும் அடங்கக்கூடிய அந்த விஸ்வரூபத்து பேர் ஆதி தெய்வம் என்றும், எல்லோர் இதயத்திலும் இருக்கும் பரமாத்மாவான கிருஷ்ணன் ஆதி யஜ்ஞ என்று கூறப்படுகிறது. சோ இதெல்லாம் வந்து மொத்தமா அந்த கேள்விகளுக்கு மூணாவது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் பகவான் விடை கொடுக்கிறார். அப்ப மிகச்சிறந்த கேள்வி இதுதான் அர்ஜுனருடைய லாஸ்ட் கேள்வி. இறப்பின் போது எவ்வாறு பகவானை அடைவது, எவ்வாறு கிருஷ்ணர் அடைவது என்று அர்ஜுனன் இதை கேட்கிறான். இது வந்து இந்த கேள்வியை கேட்ட உடனே தான் பகவான் இந்த சாப்டரை வந்து டீட்டெயிலா சொல்றாரு. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் அனைவருக்கும் நாம் பிறந்த தேதி தெரியும், ஆனால் நாம் இறக்கும் தேதி யாருக்குமே தெரியும். டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆனா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, டேட் ஆஃப் டெத்ன்றது யாருக்கும் தெரியாது. பட் எல்லாருமே அந்த டெத்ன்ற லைன்ல நிக்கிறோம். இன்னைக்கு இருக்கலாம் 10 வருடம் கழிது இருக்கலாம், 20 வருடம் இல்ல 30 வருடம் கழிச்சு இருக்கலாம்,
தெரியாது நமக்கு. ஆனா கண்டிப்பா நம்மளும் அந்த லைன்ல நிற்கிறோம். அப்ப வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரையிலும் பாதி உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாரும் பிணி பசி 30 துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகற்றானே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் ரொம்ப அழகா பாடுறாங்க. அததான் இங்க வந்து சொல்றோம். நம்ம வாழும் காலம் எவ்வளவு? ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகபட்சம் 100 ஆண்டு. கலியுகத்திலோட நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து 100 எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் 100 வருஷம் கூட இருக்கிறது இல்ல. 60, 70, 80, 85 பெரிய விஷயம் ஆயாது. காலம் ஓட ஓட அந்த ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிறது. முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய இவங்களாம் வந்து 80, 90, 95 நாங்க அடுத்த ஜெனரேஷன் 80, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் 70 அப்படின்ற மாதிரி குறையுது. பட் இருந்தாலும் கலியுகத்துல ஐடியலான அந்த லைஃப் ஸ்பேன் வந்து 100 இயர்ஸ். புலன்களை அடக்க முடியாதவனுக்கு அதில் பாதி ஆயுள் வீணாக கழிந்து விடுகிறது. என்ன அது இரவில் 12 மணி நேரம் உறங்குகிறான் அத்தகைய மனிதன் ஆயுட்காலம் 50 ஆயிடுச்சு. 12 மணி நேரம் வந்து தூங்குறான்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத தூங்குறான்னா 50 வருஷம் மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ குழப்பமடைந்த நிலையில குழந்தை பருவான பால்ய வயசுல குழந்தைங்க ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க, இக்னோரண்டா இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது தெரியாது, இருப்பாங்க. அந்த 10 ஆண்டு நம்ம 10 வருஷம் ஒன்றும் ப்ரொடக்டிவா நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. ஜாலியா விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு அப்படியே அந்த லைஃப் போயிடும். ஒரு இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கு சிரிச்சு கொண்டு அழகா அந்த பருவத்துல 10 வருட காலம் அப்படியே போயிடுது. பிள்ளை பிராயத்தில் விளையாட்டில் 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் வரப்போ பசங்களோட கிரிக்கெட், ஃபுட்பால் இது அதுன்னு நிறைய விளையாண்டு அதுல ஒரு 10 வருஷம் அப்படி போயிடுது. அப்புறம் காலேஜ் போறாங்க. முதுமையில் இயலாமை காலத்தில் பௌதிக செயல்களை கூட செய்ய முடியாது 20 ஆண்டுகள். அப்ப நீங்க நமக்கே தெரியும், ரிட்டையர் ஆகி 70 வயசு 60 65 வயசுக்கு அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எழுந்தா கால் வலிக்கும், உட்கார்ந்தா கால் வலிக்கும், மூச்சு வாங்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, லிவர் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணா -20. குடும்ப வாழ்வில் எஞ்சியுள்ள ஆண்டுகள் வீணடிக்கப்படுகின்றன. குடும்ப வாழ்க்கையில பிஸியா சொத்து சேர்க்கறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது 10 அப்ப பக்தி தொண்டுன்னு தன்னுணர்வுக்கு ஈடு நம்ம ஆத்மான்றதை உணர்றது இந்த காலம் எப்பன்னா ஜீவ். இப்போ அதனால வந்து இந்த லைஃபை வந்து டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம நமக்கு பௌதிக கடமைகளை செய்யக்கூடிய அதே நேரத்துல ஆன்மீக கடமைகளை அட்லீஸ்ட் தினந்தோறும் 1 மணி நேரமாவது இல்ல 1 மணில இருந்து 2 மணி நேரத்துக்கு டெய்லி கொடுத்தாதான். நான் இன்னொரு நாள் எல்லாம் முடிஞ்சு செய்வேன்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியவே முடியாது. இப்ப முடியலன்னா எப்பவுமே இல்லைன்ற மாதிரிதான். இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லைன்ற மாதிரிதான். இன்னைக்கு கடவுள் இந்த ஆயுள் கொடுத்துருக்காரு. நாளைக்கு காலையில தூங்குனா எழுந்திருப்போமா இல்லையா நமக்கே தெரியாது. தூங்குறப்ப எழுந்திருப்போன்ற நம்பிக்கையோட தூங்குறோம். எழுந்திருக்கலாம், எழுந்திருக்காம போகலாம். அது கடவுள் கையில நம்ம ஆயுட்காலம் பொறுத்து. அப்போ நம்ம இன்னைக்கு எவ்வளவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா நம்ம செய்யற அந்த ஆன்மீக பயிற்சி நம்மளை காப்பாற்றும். இந்த பிறவியில நம்மளால முக்தி அடைய முடியலனாலும் அடுத்த பிறவிக்கு அது கூடவே வந்து நம்மள ஹெல்ப் பண்ணும். அப்ப பக்தி தொண்டுல நம்ம வந்து இப்போதே தன்னுணர்வு பாதையை நம்ம தொடங்குறது எப்படி இருந்தோமோன்றது முக்கியம் இல்லை, இனி எப்படி இருக்க போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நமக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப கடகடன் போவோம். ஒரு பர்த்டே வந்து போவோம். ஆனா ஒரு பர்த்டேவும் என்னன்னா நம்மளோட டெத் டே நோக்கி ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்கும்னு அர்த்தம். ஒரு பர்த்டே. ஸோ பர்த்டே வந்து நம்ம சந்தோஷப்படுறதோட இனி அந்த இறக்குற இது கூட க்ளோஸா போறோன்ற வருத்தப்பட்டு இன்னும் நம்ம ஆன்மீகத்தை கூட்டம் நம்ம வச்சு குறைக்க கூடாது. ஸோ அதுதான் வந்து சாஸ்திரம் வந்து ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லுது. இப்ப சாஸ்திரம் நம்ம தினந்தோறும் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த சிந்தனைகள் திருப்பி திருப்பி வரப்ப நம்ம டைவர்ட் ஆகும், மாயையில மாட்டோம். இல்லைன்னா வெறும் பார்ட்டி அது இதுன்னு இருக்கிறப்ப நம்ம என்ன நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி போறது கூட நமக்கு தெரியாது. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 40, 50, 60ன்னு சொல்லி நம்ம லைஃப் ஒரு நாள் டக்குன்னு நம்ம அது உணர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அப்போ முக்கியமான அந்த கேள்வி, அர்ஜுனோட கேள்வி, இறக்கும் தருவாயில் நான் உன்னை எப்படி அடைவதுன்னு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 8.5ல பகவான் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேவரம் யா பிரயாத்தி சமத்பாவம் யாத்தி நாசஸ்திரே சம்சயா அப்படின்றாரு. அந்த காலேனா முடிவு பெறும் காலம். அந்த காலம் எண்டு, லைஃப் எண்டு. அந்த காலே அப்படின்னா சமாமேவ என்னை பற்றி ஸ்மரணம், இதுதான் முக்கியம். கடவுள் எனக்கு பூ போடுன்னு சொல்லல, வத்தி அகரபத்தி காட்டுன்னு சொல்ல. ஸ்மரணம்னா கடவுளுடைய சிந்தனை இருக்கும். ஸ்மரணம் முக்துவா கலைவரம்னா அந்த அந்த டைம்ல ரொம்ப குலோபரமா இருக்கும். நமக்கே வந்து நம்ம உடல் ஒத்துழைக்காது, ரொம்ப உடல் உபாதைகள் இருக்கும். ஏன்னா அந்த காலையினா அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. முக்தா கலைவரம் யா பிரயாத்தி, அந்த பிரயாதம் அந்த அந்த டைம்ல டிபார்ச்சர் டைம்ல அந்த மாதிரி நினைக்கிறப்போ மத்பாவம் என்னுடைய பாவம் அவனுக்கு வந்துடும். கடவுளுடைய நம்மளுடைய நேச்சர், நாமளும் இந்த கடவுளோட இந்த இயற்கையை நம்ம அடைவோம். அத நாசஸ்திரே சம்சயம், எந்த டவுட்டும் இதுல உனக்கு வேண்டாம் அப்படின்னு. அசம்சயம்னா உனக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி
கிளியரா அந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் யா பிரயாதி சமத்பாவம். என்னுடைய பாவம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. யாதி நாஸ்திரே சம்சயா. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான். கடவுள் போலவே நமக்கும் சரீரம் கிடைக்கும். கடவுள் போலவே சரீரம் கிடைக்கும். உடனே அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான். பரத்தை அடைதல். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இதுதான் நம்ம பகவத்கீதாவோட இது. இன்ஸ்டன்டா நம்ம வந்து இறந்த பிறகு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10 வருஷம் கழிச்சு கடவுள் வருவாரு, 100 வருஷம் கழிச்சு கடவுள் வருவாரு, இல்ல எப்போ வருவாருன்னே தெரியாதுன்ற மாதிரி கிடையாது. ஏதாவது ஓப்பன் கொஸ்டின் கிடையாது. ஆல்ரெடி கிளியரா கொஸ்டின். இறக்கம் தருவாயில என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த காலம். இப்ப கடவுளை பத்தி நினைச்சா கடவுளுடைய இயற்கை கிடைக்கும். வேற ஏதாவது விஷயங்கள் நினைச்சா வேற, அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சரி, இப்ப வேற ஏதாவது நினைச்சுன்னா என்ன சொல்றாங்க? எப்போதும் கிருஷ்ணரை நினையுங்கள், ஒருபோதும் கிருஷ்ணரை மறவாது இருங்கள். பகவத்கீதை படிக்கிறோம், சாண்டிங் பண்றோம், அப்புறம் நிறைய பஜனை பாடுறோம், கடவுளுக்கு நிறைய சேவைகள் செய்யறோம். இதோட ஒரே நோக்கம் என்னன்னா கடவுள் சிந்தனை நமக்கு வரணும்ன்றது தான் எல்லாம் பண்ணும். இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறோம்னா எனக்கும் கடவுள் சிந்தனை வரணும், உங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் கடவுள் சிந்தனை வரணும். அதுக்காக தான் இந்த கிளாஸ் எடுக்கும். அப்போ எல்லா அந்த பக்தி தொண்டருடைய நோக்கம் வந்து கடவுளுடைய ஸ்மரணம். நிறைய ஸ்மரணம் நமக்கு வருது. வெக்கேஷன் பத்தி வருது, இது பத்தி வருது, பிள்ளைகளோட படிப்பு வருது. அதே மாதிரி கடவுளுடைய சிந்தனை வரணுன்றதுக்காக தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே. அப்போ ஆன்மீக பயிற்சியை பண்ணிட்டு கடவுளை மறந்துட்டோம்னா ஒரு யூஸும் கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் கடவுளுடைய சிந்தனை வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதும் கிருஷ்ணரை நினைங்கள், ஒருபோதும் கிருஷ்ணரை மறவாது இருங்கள். இதுதான் வந்து முக்கியமான வாழ்க்கைக்கான பாடம். இறப்பின் போது எவ்வாறு கிருஷ்ணரை நினைப்பதுன்னா ரொம்ப எளிமையான முறை. கலி காலத்து தர்மம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம கிட்ட நாக்கு இருக்கு, எந்த செலவும் கிடையாது, யாரு எந்த கடினமும் கிடையாது. இந்த நாமத்தை சொல்றதுல ஒரு டேஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா நாக்கு நிறுத்தவே நிறுத்த. அந்த டேஸ்ட் நம்ம பல விஷயங்கள்ல இருக்கும். அந்த டேஸ்ட் இங்க வந்துருச்சுன்னா நம்மளை கேட்காமலே நம்ம நாக்கு ஸ்மரணம் எல்லாம் இந்த பேர்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சாஸ்திரங்கள் நம்ம படிக்கிறோம். இப்ப பகவத்கீதையை நம்ம கத்துக்கிறோம். அகில உலக கிருஷ்ண இயக்கத்தின் சாபகாச்சாரிய பிரபுபாதர் உரையின் மூலமா அந்த சாஸ்திரங்களை நம்ம கத்துக்கிறோம். புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றோம். இப்படி நம்ம பண்றப்போ நம்மளால எளிதில பகவானுடைய ஸ்மரணம் வரும். அப்படி நமக்கு பகவானுடைய அப்போ நமக்கு இன்னொரு கேட்டகரி ஒண்ணு பகவானுடைய ஸ்மரணம், இல்ல இன்னொரு கேட்டகரி பகவான் ஸ்மரணம் இல்லாம அது இறக்குறது. அப்ப இறப்பின் போது எவர் எதை நினைக்கிறாரோ அதையே அடைகின்றார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய்ன்னு சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய் அப்படின்னா பகவான் சொல்றாரு, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜன் தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா. இதுலயும் ஆன்சர் வந்துச்சு. இப்ப இறக்கும் தருவாயில ஒண்ணு கடவுளை நினைக்கலாம், இல்ல கடவுள் இல்லாத மற்ற விஷயங்கள் அடையலாம். இப்ப கடவுளை நினைத்தால் கடவுள் கிட்ட போறோம். அதனாலதான் இந்த ஆன்மீக பயிற்சி. கடவுளை நினைக்காம வேற விஷயங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு நெக்ஸ்ட் கிடைக்குது. அதுதான் சொல்றேன், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். எதை நம்ம நினைக்கிறோம் ஸ்மரன் பாவம் தஜன் தந்தே கலைவரம், அந்த இயற்கை நமக்கு கிடைக்கும். தம் தம் ஏவைத்தி கௌந்தையா சதா தத் பாவ பாவிதா. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி, அதுலயும் டவுட் கிடையாது. முன்னாடியே சொன்ன அசம்சேகான்னு, அதுலயும் எந்த ஐயமும் இல்லை. ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா பரத மகாராஜ் என்ன பண்ணாரு? இந்த இந்த யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் ராஜா. அவர் என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆன்மீகத்தை நல்லா சீரியஸா எடுக்கணும். ராஜ்யத்துல வந்து என்னால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, என்னால ஆன்மீக பயிற்சி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, துறவரம் மேற்கொண்டு அந்த ராஜ்யத்தை அவருடைய வாரிசுகள்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, காட்டுக்கு போறாரு. பாகவத்ல இந்த கதை உண்டு. அப்ப காட்டுக்கு போறப்போ பாகவத்துல எல்லாமே நம்மளுடைய லைஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம வந்து என்னென்ன கத்துக்கணுன்றதுக்காக தான் பாகவத்துல அதெல்லாம் இருக்கு. அப்ப அவர் அங்க போறப்போ தியானம் பண்றாரு, தபஸ் பண்றாரு, கடவுளுடைய சிந்தனை அவருக்கு நிறைய இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவரு அந்த காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரப்ப பார்த்தோன்னா ஒரு பிரெக்னன்ட் டியர் அந்த ஒரு ஆற்றை கிராஸ் பண்ண நினைக்கிறப்போ அது சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு. சிங்கம் துரத்தும் அந்த மான் என்ன பண்ணுது, டக்குன்னு இந்த ஆற்றுக்குள்ள குதிச்சுட்டு அப்படியே நீந்தி போறப்ப அது முடியாம என்ன பண்ணுது, அந்த கரையை கடக்கிறப்ப அந்த குட்டி மானை இது பண்ணிட்டு அது வந்து இறந்து போயிடுது. அப்போ இவர் வந்து ஐயோ சின்ன மான் இப்பதான் இதுவாயிருக்குன்னு சொல்லி இதை ஆசையோடு எடுத்து வளர்க்குறாரு. வளர்க்க என்ன ஆகுது, நாளடைவில் அந்த மானோடைய ஸ்மரணம் ஜாஸ்தியா இருக்கு. குட்டியா ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. அதனால அதுகிட்ட அதோட சிந்தனைகள்லாம் அவருக்கு நிறைய வர ஆரம்பிச்சது. இந்த மான் சாப்பிட்டுச்சா, இந்த மான் எங்க காணும்,
இந்த வங்கி மான் இந்த காலையில இந்த நேரத்துல இதுக்கு உணவு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த மானோட ஸ்மரணம் வந்துகிட்டே இருக்கிறப்ப அவர் ஒரு உடலை விட்டுறாரு. என்ன பண்றாரு, அடுத்த பிறவில பாகவத்துல கிளியரா இருக்கு, அவர் மானாக பிறக்கிறார். ஆனா என்ன ஆகுதுன்னா, மானாக பிறந்தாலும் அவர் என்ன பண்றாரு, நிறைய ஆன்மீக பயிற்சிகள் பண்ணாரு, தபஸ் பண்ணதுனால மானா பிறந்தாலும் அந்த ஸ்மரணம் அந்த மெமரியில இருக்கு. நான் வந்து ஆன்மீக பயிற்சி பண்ணி இந்த மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்றதுனால அந்த மானா பிறந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இவங்கெல்லாம் சாதுக்கள் இருக்கா அங்க போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். மிருகமா இருந்தாலும் அவர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம். அடுத்த பிறவில அவர் என்ன பண்றாரு, ஜடபரதரா பிறக்கிறார். ஜடபரதரா பிறந்து ஒரு ஜடம் போல, ஏன்னா ரொம்ப டைனமிக்கா இருந்தா மக்கள் நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஜடம் மாதிரி நடிக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள ஆன்மீகத்தை ரொம்ப ஈடுபாடோட இருக்கார். அப்படி ஜடபரதரா இருந்து அவர் கிங் ரகுகணான்றவருக்கு வந்து ஆன்மீக உபதேசம் கொடுத்து கடைசியா திருப்பி பகவான் கிட்ட போறாருன்னு சொல்லி பாகவதத்துல அவருடைய லைஃப் ஹிஸ்டரி வந்து அடுத்தடுத்த பிறவிகளை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜின் தந்தே கலைவரம் தம் தம் ஏவேதி கவந்தையா சதா தத் பாவ பாவிதா. அப்போ நமக்கு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பகவான் மேல வைக்கணும். இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அந்த அட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக பயிற்சி மேல பகவான் கிட்ட வைக்கிறப்போ அந்த காலேச்ச மாவுவ ஸ்மரன் தா கலைவரம், இப்போ கடவுளுடைய ஸ்மரணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, அப்போ கோமால போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க. கோமால போறாங்கன்னா அதுக்கும் பகவான் சொல்றாரு, ஒரு சில சமயம் ஆன்மீக பயிற்சி நிறைய ஃபாலோ பண்ணி அவனால என்ன நினைக்க முடியல, நான் அவனை நினைப்பேன். என் பக்தன் எனக்காக இவ்வளவு செஞ்சானே, இன்னைக்கு இந்த உடலை விட போறான், நான் அவனை நினைச்சாலும் அவன் என்கிட்ட வந்துருவான். சோ எந்த வகையிலும் வந்து பகவானுக்காக சேவை பண்றப்போ பகவானை ஒருபோதும் விட்டுற மாட்டார். நம்மளால ஒரு சில காரணத்தால் நினைக்க முடியலனாலும் பகவான் நம்ம நினைப்பாரு சொல்லிட்டு வராக புராணத்துல ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. சோ அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இது வந்து ஜட மகாராஜ் பரதருடைய கதை. இப்படி ஆன்மீகத்துல இருந்தும் மானா பிறந்தாரு. ஏன்னா அந்த மான் மேல உள்ள பட்டதுனால மானா பிறந்தாருன்றது ஸ்ரீமத் பாகவத்துல எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இறப்பு. லைஃப் இஸ் ப்ரிப்பரேஷன், டெத் இஸ் எக்ஸாமினேஷன். ஒரு வாழ்க்கையை வாழும்போது அடுத்த வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப சொல்லுவாங்க, பிரசன்ட் இஸ் டியூ டு த பாஸ்ட். இன்னைக்கு நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய சந்ததியினர் எல்லாமே நம்ம முன்னாடி பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது. பிரசன்ட் இஸ் டியூ டு த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வில் பி பை த பிரசன்ட். இப்போ ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்ப நம்ம என்னென்ன செய்யறோமோ அதை வச்சுதான் நம்மளோட எதிர்காலம். அதுதான் ஒரு வாழ்க்கையை வாழும் போதே அடுத்த வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்கின்றார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம வந்து சரிவர வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவி நம்ம பகவானுக்கு அடுத்தது வந்து பகவான் கிட்ட திருப்பி இந்த உலகத்துக்கு வராம பகவான் கிட்ட போறதுக்கான மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஜெனரலா மெட்டீரியல் லைஃப்ல இருக்கிறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷன்ஸ் தான் இருக்கும். இயற்கையாவே ஃபேமிலியில நிறைய இருக்கும். அப்பதான் இந்த பக்தர்களோட சங்கம்ல இருக்கிறப்பதான் நமக்கு அந்த ஒரு உந்துதல் கிடைக்கும், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியஸ்னஸ் கிடைக்கும். ஏன்னா லைஃப் வந்து விளையாட்டா ஒரு ஜோக்கிங்கா, சில டைம் கஷ்டம், சில டைம் துன்பம், சில டைம் இன்பம் சொல்லிட்டு அப்படியே போயிடும். பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி. அப்ப எப்போது தயாராகுது? நவ். இதுதான் சரியான இன்றே பாடத்திட்டம். என்ன, எப்படி தயாராகுது? ஜபம், பகவத்கீதை படித்தல், பக்த சங்கம், சேவை, பகவானுக்கு சேவை. எப்போது செய்யறது? காலையில செய்யணுமா, மதியம் செய்யணுமா, நைட் செய்யணும்? 24 hours செய்யணும். 24 hours நம்ம சில பேர் கேட்பாங்க, அப்ப நைட் தூங்குறோம் எப்படி சேவை செய்யறதுன்னா, கம்பெனியில நம்ம வேலை செய்யறோம் 6 நாள் 26 நாள் தான் வேலை செய்யறோம். ஆனா 30 நாளைக்கு சம்பளம் தராங்க. எப்படி செய்யறாங்கன்னா, அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுனால மீதி 6 நாள் நல்லா வேலை செய்யணும். சில பேர் 2 நாள் லீவ் தராங்க. அது மாதிரி நம்ம 6 மணி நேரம் தூங்குறது கடவுளுக்காக, 7 மணி நேரம் தூங்குறது கடவுள். ஏன்னா மறுநாள் நான் எழுந்து கடவுளுக்கு அப்பதான் நான் தெம்பா சேவை செய்ய முடியுன்றதுனால அதுவும் பகவானுடைய சேவையில தான் கணக்குல வரும். பலன் என்ன? இதெல்லாம் நான் பண்ணணும்னா எனக்கு என்ன பலன்? பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோயிலிருந்து நமக்கு விடுமை. இந்த நித்தியமான இந்த பௌதிக சரீரத்தை விட்டு நித்தியமான ஆன்மீக சரீரத்தை நம்ம வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? கடைசி நேரத்துல இறக்கும் தருவாயில் நம்ம ஒரு நிமிஷம் கேட்டாலும் யம தர்மர் கொடுக்க மாட்டார். என்னதான் முக்கியமான காரியம் இருந்தாலும், நமக்கு நிறைய லோன், முக்கியமான நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் வாங்கணும்னாலும் சரி, இல்லை இந்த பொறுப்பெல்லாம் இன்னும் மனைவி கிட்ட ஹேண்ட் பண்ணணும், மனைவி கணவன் கிட்ட ஹேண்ட் பண்ணாலும் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். ஸோ எப்போதுமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுதான் உண்மை. சில டைம் இதெல்லாம் கசப்பா இருக்கும் கேட்கறதுக்கு, என்னடா இறப்பை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டா பேசுறாங்கன்னா, பட் இதை ஒரு நாள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மைண்டை பக்குவமா வச்சுக்கிறது நல்லது. எப்போதுமே ப்ரிப்பேர்டா இருக்கிறப்போ நம்மளால எதிர்கொள்ள. ஒரு உதாரணத்துக்கு உண்மையா நடந்தது சொல்லுவாங்க. ஒரு நண்பர் வந்து கராத்தே நண்பர், அவருடைய நண்பர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கப்ப அவர் வயிற்று டக்குன்னு குத்தினாராம். குத்துறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிறு வலி தாங்காம பிடிச்சிக்கிட்டாராம். அவரோட நண்பர் கேட்டார், நீ கராத்தேல பெரிய ஆளாச்சு, நீ என்ன வயிற்றுல குத்துனா இப்படி அழற, வழியில துடிக்கிறேன்னானே. அவர் சொன்னாரா, நான் ப்ரிப்பேர்டா இல்ல, இப்ப நீ குத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். இப்ப குத்து பார்ப்போம்னா அவருடைய மசில்ஸ் எல்லாம் அவருடைய கராத்தே பயிற்சி மூலமா அவர் இருக்க பிடிச்சிக்கிட்டார். அப்ப அவர் குத்துனா பார்த்தா இவர் கை வலிச்சுது, அவர் வயிறு வலிச்சு. அவ எப்போதும் என்னன்னா அவர் அப்ப ப்ரிப்பேர்டா இல்லை.
எப்போதுமே மனதில் அந்த ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நல்லா பேசுறோம், நல்லா இது பண்றோம், நாளைக்கு எப்படி இருப்போன்றது. அப்போ எப்போதுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கிறப்போ நம்மளால கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரிப்பேர்டா இல்லைன்னு எதிர்பாராத விஷயங்கள் டக்குன்னு வரப்போ நம்ம திக்கும் காடி நம்மளால கரெக்டா அது பண்ண முடியாது. அதனால ஆன்மீகன்றது நம்மளோட எப்போதுமே ப்ரிப்பேர்டா வச்சு இதுதான் உலக இறப்பு பிடிக்கலனாலும் இறப்பை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். நம்ம பார்த்தோம் நமக்கு முன்னாடி தாத்தா பாட்டி போனாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த லைன்ல நிற்கிறாங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் காலம் கழிச்சு நம்மளும் அந்த லைன்ல க்ளோஸ்ல போய் நிற்போம். அப்போ அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதுக்காக எப்போதுமே தயாரா இருக்கணும். அதனால இது பத்தி நான் இது கெட்ட விஷயமோ, இல்ல இது வந்து நல்ல விஷயம் இல்ல கேட்கறதுன்னு கேட்காம இருந்து இத மறந்து, அதுக்காக ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்கிறது வந்து புத்திசாலித்தனமான செயல் கிடையாது. அப்போ எப்போதுமே இது வந்து ரொம்ப நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். இப்ப நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். லைஃப் இஸ் பிரிப்பரேஷன், டெத் இஸ் எக்ஸாமினேஷன். வாழ்க்கை என்பது பயிற்சி, மரணமும் ஒரு தேர்வு. அப்ப இதுல நம்ம சில பேர் இன்டெலிஜென்ட்டா கூட யோசிக்கலாம். இப்போ ஓகே நம்ம இறக்குறப்ப கடவுள நினைச்சா வந்துருவோம்னு சொல்றாங்க. அப்போ இறக்கும் தருவாயில நம்ம கடவுள நினைச்சுக்கலாமே. ஏன் இப்ப இருக்கிறப்ப நம்ம ஜாலியா இருந்துட்டு, லாஸ்ட்ல கடவுள நினைச்சுட்டா ஈஸியா கடவுளோட இயற்கை வந்துருமே. அதுவும் ஒரு ஐடியா தான். ஆனா என்னன்னா, நம்மளால அந்த மாரி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல டக்குன்னு வராது. ஒரு மாரியான வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்ட பிறகு, அ டக்குன்னு கடவுளோட சிந்தனை அப்படி ஈஸியா வராது. உதாரணத்துக்கு இப்போ 1 வருஷம் ஒரு காலேஜ்ல படிக்கிறோம். செமஸ்டர் எக்ஸாம் வருது. 1 வருஷமா புக்கே திறக்கல. நாளைக்கு காலையில எக்ஸாம். அப்போ இந்த பெரிய புக்க நம்மள்ட்ட வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்கன்னா நமக்கு தரையும் புரியாது, காலும் புரியாது. ஆனா டெய்லி புரொஃபசர் சொல்லிக் குடுக்குறாரு. அத கேட்கிறோம், நோட்ஸ் எழுதுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளே பார்த்திருப்போம். அந்த பசங்கலாம் எக்ஸாமுக்குன்னு தனியா படிக்க விட மாட்டாங்க. அப்படியே போய் அந்த கேட்டத வச்சு அப்படியே எழுதுவாங்க. நல்ல மார்க் எடுப்பாங்க. நம்மளோட அனுபவத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப டெய்லி பிரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு எக்ஸாம். ஆனா பிரிப்பேரே பண்ணல, அந்த புக்கே தொடலன்னா, நாளைக்கு எக்ஸாம்ன்றப்ப நமக்கு பயம் வரும். பயம் வரும். இன்னும் என்ன எழுதுறது? எந்த கொஸ்டின்ல எந்த பேஜ்ல என்ன சிலபஸ் கூட நமக்கு தெரியாது. அத கத்துக்கிறதுக்கே 1 மாசம் ஆகும். அதனால அந்த காலம்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வந்து ஆல்ரெடி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஏகப்பட்ட ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஃபுல்லா கிளவுடா இருக்கும். இப்ப அந்த எண்ணங்கள் தான் வெளியில வரும் ஆட்டோமேட்டிக்கா. அ கடவுளோட சிந்தனை வராது. இப்ப இப்பயில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அத பயிற்சி பண்ண தான் நமக்கு எளிமையா இருக்கும். இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துல இருக்கிறவங்கலாம் கடவுளோட சிந்தனை அப்படியே வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி காட்டுற மாரியே கை கூட அப்படியே உயிர விட்டுடுவாங்க. இந்த மாரிலாம் பிராக்டிகலா நெறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ, நம்ம என்ன பண்றோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இறக்கும் தருவாயில வரும். ஓ! அந்த லாஸ்ட் மினிட்டுக்காக வெயிட் பண்ணாம, இப்பயிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அத நோக்கி நம்ம போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம நிறைவா பண்றதுக்கான பயிற்சிகள தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும். அது பக்தருடைய சங்கத்துல தான் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அப்ப அடுத்த செக்ஷனுக்கு போறோம். பரத்தை அடைதல். ம். இப்ப இந்த மாரி இறக்கும் தருவாயில பரத்தை அடையறது எப்படின்னு சொல்லி பகவான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாரு. 8.9 8.22 பரத்தை அடைதல்னா சுப்ரீம் டெஸ்டினேஷன். எவ்வாறு அடையறது? எதனால் அடைவது? அது அடையறதுனால் என்ன பலன்? அப்படின்னு சொல்லி 8.9லிருந்து 8.22 சின்ன சாப்டர் தான் இதுல. 28, 29 ஸ்லோகம் தான் இதுல. பரத்தை எப்படி அடையறதுன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல 8.14ல சொல்றாரு கிருஷ்ணர். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷா தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யுக்தஸ்ய யோகினஹ. அப்படின்னா தஸ்யாகம் சுலபம் அப்படின்னா சுலபம் பார்த்தா அப்படின்றாரு. கஷ்டம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. தஸ்யாகம் சுலப பார்த்தா யாருக்கு? பிதாவின் மகனே அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. பிறழாத மனதுடன் மனது வந்து தெளிவா இருக்கும். ஆனா இந்த பௌதிக உலகத்துல எனக்கு இன்பம் கிடைக்காதுன்றத கன்வின்ஸ் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட். பிறழாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மனது தான் இங்க டார்கெட். எப்போதும் மனதில் நினைக்கும். கடவுளுக்கு வந்து பிசிக்கலா செய்யணும் இல்ல. மனதால செஞ்சா கூட அவர் ஏத்துப்பாரு. நீ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குரூப்ல. எப்படி ஒருத்தர் வந்து மனதிலேயே கற்பனை பண்ணி அவரு அந்த சக்கர பொங்கல் வந்து ஆஃபர் பண்றாரு. ஏன்னா அவர்ட்ட காசு கிடையாது. அவரு என்ன பண்றாரு, கோயில் மாரி டெக்கரேட் பண்றாரு. பகவானுக்கு அப்படியே அந்த சக்கர பொங்கல் மாரி செய்றாரு. சூடா செஞ்சுட்டு என்ன பண்றாரு, மனதிலே நினைக்கிறாரு, சேவை பண்றாரு. ஏன்னா, அவர் கேட்கிறாரு, மனதால செஞ்சா கூட பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மனதாலேயே அந்த கற்பனையில இருக்கிறப்போ, ஐயோ! பகவானுக்கு ரொம்ப சூடா ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைய விட்டு பார்க்குறாரு. பார்த்தா டக்குன்னு கை சுடுது. எந்திச்சு பார்த்தா உண்மையிலேயே கை வந்து பார்த்தீங்கன்னா, வெந்து போயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவான் அத ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். சோ, என்னை எப்போதும் நினைப்பவன். மனது தான் இதுல முக்கியமான ஃபோக்கஸ். ஆன்மீகத்துல முக்கியமான ஃபோக்கஸ் மனது. அ என்னை எப்போதும் மனதுடன் என்னை எப்போதும் சுலபமாக என்னை அடைகிறான். கஷ்டம்னு சொல்லல. கடவுளே சொல்ல சுலபமா அப்ப என்னன்னா, மன்மனாபவ மத்பக்தோ மனதுல எப்போதும் மனதுல எப்படி நினைக்கிறது கடவுள அப்படின்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னாலே மனதுல ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய சிந்தனை வர ஆரம்பிக்கும். சுலபமாக என்னை அடைகிறான். அதனாலதான் சொன்னது, கலியுகத்துல கடினம்னாலும் சிலபஸ் கடினம். நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய டெம்ப்டேஷன் இருக்கும். உலகமே ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு ஆன்மீகத்துக்கு ஆப்போசிட்டா.
அப்போ கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா, சிலபஸ் கஷ்டம்னா எவாலுவேஷன் ஈஸி. கொஸ்டின் பேப்பர் டஃப்னா எவாலுவேஷன் ஈஸின்ற மாதிரி பகவான் என்ன சொல்றாரு, நீ என்னுடைய நாமத்தை சொல்லு, நீ கண்டிப்பா என்கிட்ட வருவ. நாமத்தை சொல்றது கஷ்டம் கிடையாது. நீ நாளைக்கு ஷாப்பிங் மால்ல இருந்தாலும் நாமத்தை சொல்லலாம், நாளைக்கு டிராவலிங் பண்ணாலும் நாமத்தை சொல்லலாம், சமைச்சாலும் நாமத்தை சொல்லலாம். எந்த வகையிலையும் நமக்கு யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் அதை தடுக்கவும் முடியாது. கோயில் இல்லாத ஊர்லயும் நம்ம நாமத்தை சொல்லலாம். யார் நம்மளை தடுக்க போறா? வீட்டுள்ள கதவை சாத்திட்டு சொன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப பிரித்தாவின் மகனை பிறராத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான், ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையூறாது ஈடுபட்டுள்ளான். அனன்ய சேத்தா சத்தம் யோமாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யுக்தஷ்ய யோகினா அப்படின்னு சொல்லி பரத்தை அடைதலை பத்தி பகவான் சொல்ற. நிறைய இதுல நிறைய சொல்றாரு இதுல அடையறதுக்கு. பட் இதுதான் எளிமையான இதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு அடுத்தது கேள்வி வரும், ஏன் பரத்தை அடைதல், ஏன் இதெல்லாம் முக்கியம், இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னா பகவானே இதுல சொல்றாரு, மாமுபைத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்தி வந்தி மகாத்மான சம்சித்தி பரமம் கதா. ஏன் நீங்க வரணும் அப்படின்றத பகவானே சொல்றாரு. பக்தி யோகிகளான மகாத்மாக்கள் மாமுப்பேத்தியா அப்படின்னு அர்த்தம் என்னை வழிபடுவர்கள். மாமுப்பேத்தியா கிருஷ்ணர் சொல்றாரு, பகவான் வாச்ச மாமுப்பேத்தியா. அவங்களுக்கு என்ன? புனர்ஜென்மம், இன்னொரு பிறவி, புனர்ஜென்மம். துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம்னா இந்த உலகம் படைத்த கடவுள் தான் சொல்றாரு. இது துக்காலயம், துக்கம் நிறைந்த இடம். பாக்குறோம், கொரோனா முடிஞ்சது, அடுத்தது உக்ரைன்ல வார், 3rd வேர்ல்டு வார்ன்றாங்க, எல்லாரும் அழறாங்க. ஆனாலும் போர் நின்ன பாடு இல்லை. யாருக்குமே போர் வேண்டாம், எல்லாரும் கொடி பிடிக்கிறாங்க. போர் வேணாம், நமக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும். ஆனா போர் நடந்துகிட்டே இருக்கு. முன்னாடி ஆப்கானிஸ்தான் நடந்தது, அதுக்கு முன்னாடி சிரியால நடந்தது, ஆப்கானிஸ்தான் நடந்தது, இப்ப உக்ரைன் ரஷ்யால நடந்தது. துக்காலயம், துக்கம் நிறைந்த இடம். ஏகப்பட்ட உடல் உபாதைகள், மன உபாதைகள், துக்காலயம். அசாஸ்வதம், இவனா கொஞ்சம் சுகமா இருந்தா கூட அசாஸ்வதம்னா டெம்பரரி. எல்லாமே 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 5 நாள், 10 நாள், 5 மாசம், 10 மாசம், 5 வருஷம், 10 வருஷம், அதோட எடுத்துருவார். அசாஸ்வதம்னா டெம்பரரி நேச்சர். நாப்னுவந்தி மகாத்மா, இங்க வரமாட்டாங்க மகாத்மாக்கள். சம்சித்தியும் பரமகுத்த, ஏன்னா அவங்க பரமகதியை அடைஞ்சிட்டாங்க. பரமகதினா பரத்தை அடைஞ்சிட்டாங்க. பக்திகளின் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்துக்கு திரும்பி வருவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். கிருஷ்ணர் சொல்றார், பகவான் வாச்ச. அப்போ நம்ம நமக்கு எல்லாருக்குமே சுகம் வேணும், சுகமான வேணும்ன்றதுக்கு தான் ஆன்மீகத்துக்கும் வந்திருக்கோம். இல்லைன்னா ஆன்மீகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். பௌதிகத்துல ட்ரை பண்ணோம், கிடைக்கலன்றதுதான் ஆன்மீகத்துல வந்திருக்கோம். சில பேர் ஒண்ணுமே பௌதிகத்துல தேடிட்டு இருக்காங்க, சரி இதுல இல்ல, இன்னொரு வழியில இல்ல, கிடைக்கும் ஒன்னும் நம்பிக்கை இருக்கு. அப்போ ஸ்கிரீன் நாட் கமிங். ஹரே கிருஷ்ணா, ஸ்கிரீன் வரலையா பாரு மாதாஜி சார், ஸ்கிரீன் வருதா உங்களுக்குலாம்? ஸ்கிரீன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸ்கிரீன்லாம் நல்லா தான் புரிஞ்சு வருது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் வந்து ஸ்கிரீன் வரலன்னு. ஓகே, அப்போ ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், நமக்கு ஆனந்தம் வேணும். ஆனந்தம் இல்லாம இருக்க முடியாது. நீங்க, நான், யாருமே, ஒரு எறும்பு கூட ஆனந்தம் இல்லாம இருக்க முடியாது. ஒரு சக்கரை இருந்ததுன்னா அதை நோக்கி போகுது. அப்ப ஆனந்தம் தான் நம்மளுடைய இயற்கை. சச்சித ஆனந்தம் அப்படின்ற ஆத்மாவோட இயற்கை சச்சித் ஆனந்தம், ஆனந்தமான வஸ்து அது. இப்ப அந்த ஆனந்தத்தை நோக்கிதான் நம்ம எல்லாருமே பயன்படுவோம். முன்னாடி பகவத்கீதையை ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லியிருக்கோம், தனக்கு வெளியே இன்பத்தை தேடுபவன் பௌதிகவாதி, தனக்குள்ளே ஆனந்தத்தை தேடுபவன் ஆன்மீகவாதி. இப்ப இவனுக்கும் சந்தோஷம் வேணும், அவனுக்கும் சந்தோஷம். அவன் வெளியில போய் தேடுறான், ஈஸி, இன்ஸ்டன்டா கிடைக்குது, காசு கொடுத்தா கிடைக்குது. ஒரு டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்தா அவனுக்கு ஒரு ஆனந்தம். பட் ஆன்மீகத்துல தனக்குள்ள நோக்கி அந்த ஆன்மீக பயிற்சி தனக்குள்ள எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் டிபெண்ட் ஆகாம உள்ளுக்குள்ளே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எக்ஸ்டர்னலா இருக்கிறதுல என்னன்னா, நம்மளால சில டைம் அனுபவிக்க முடியும், சில டைம் அனுபவிக்க முடியாது, நமக்கு உடல் ஒத்துழைக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் முக்கியமான ஆனந்தம். எப்போ வேணா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். பயிற்சி பண்ணி அதை எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ வேணா அனுபவிக்கும். அப்ப துக்காலயம் அப்படின்றாங்க. அப்போ துக்காலயம்னா துக்கம் நிறைந்த ஆலயம். அப்போ கிரந்தாலயம் அப்படின்னா லைப்ரரின்னு பேர். கிரந்தாலயத்துல போய் நீங்க புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம். போஜனாலயம் அப்படின்னா ஹோட்டல்னு பேரு, போஜனம் கிடைக்கும் அங்க. போஜனாலயம். மதுராலயம்னா லிக்வர் ஷாப், மதுராலயம். அப்போ ஔஷதாலயம், ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி இப்போ போஜனாலயத்துல போயிட்டு ஒருத்தர் எனக்கு புத்தகம் இருக்கா படிக்கிறதுக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, இது போஜனாலயம், சாப்பாடு தான் கிடைக்கும். நீங்க புக் வேணும்னா இந்த கிரந்தாலயத்துக்கு போங்க அப்படின்னா, கிரந்தாலயத்துல போய் சாப்பாடு கிடைக்கும் கேட்டா இல்ல போஜனாலயத்துக்கு போங்கணும். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு போனா அதான் கிடைக்கும். அப்போ நமக்கு தேவை ஆனந்தம்.
ஆனா நம்ம போய் எங்க கேட்கிறோம், துக்காலயத்துல போய் கேட்கிறோம் ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. கிடைக்காது. நமக்கு வேணும், ஆனா கிடைக்காது. ஏன்னா பௌதிக உலகம் அப்படித்தான் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. இந்த டிசைன் ஃபேக்டரே பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்கார்ந்தாங்கன்னா சண்டை வரும் நாள்ல. அது கணவன் மனைவி இருக்கலாம், இல்ல மாமனார் மருமகன், மாமியார் மருமகள், இல்ல சகோதரர்கள், எப்படியாவது வரும். அது எப்படி வரும் அப்படின்னா சொல்றாங்க, சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, காட்டுல தீ எப்படி வருது? காட்டுல தீ இப்படிதான் வந்தது உக்ரைன்ல வார். யார் போய் பிளான் பண்ணி பண்ணா? காட்டுல தீ எப்படி வருதுன்னா, யாரும் போய் வத்திப்பட்டி எடுத்துட்டு போய் காட்டுல போய் தீ மூட்டுறது கிடையாது. யாரும். ஆனா காட்டு தீ ரொம்ப டேஞ்சரஸ். சில டைம் வந்து எத்தனை ஃபயர் இன்ஜின், ஹெலிகாப்டர்ல எல்லாம் தண்ணி ஊத்துவாங்கன்னா அணையாது. ஏன்னா ரொம்ப பயங்கரமா எரியும். ஒரு தண்ணியும் எரியாது. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அணையாது. ஏன்னா ஏக்கர் கணக்குல எரியும். என்ன பண்ணுவாங்க நம்ம ஹெலிகாப்டர் வச்சுக்கலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இட்டாலியில, அமெரிக்கால எல்லாம் காட்டுத்தீ. இப்ப அந்த காட்டுத்தீ எப்படி ஸ்டார்ட் ஆகுது? யாருக்கும் வேணாம் காட்டுத்தீ. எப்படி வருதுன்னா, அந்த காட்டுல உள்ள மரங்கள், பேம்பு அது அப்படியே உரச உரச தீப்பத்தும். அந்த மாதிரிதான் இந்த சம்சார வாழ்க்கைன்றது வந்து நமக்கு பிரச்சனைகள் வேணாம்னாலும் இந்த உரச உரச ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுதான் நான் காலையில இந்த குருவாஷ்டகம் இது பண்றப்போ பாடுறோம். சம்சாரதாவா நல்லீத லோக்கா. சம்சார வாழ்க்கைன்றது வந்து நம்ம அந்த எரியிற அந்த காட்டு தீ போல. சம்சாரதாவா நல்லீத லோக்கா. திராணாய காருண்ய கணா கணாத்து. அந்த குரு என்ன பண்றாருன்னா, பகவானுக்கு சேவை செய்யப்படுது. குரு என்ன பண்றாருன்னா, காருண்யம் அந்த மேகம் அப்போ அந்த காட்டு தீ எப்படி அணைக்க முடியும்? மழை பெஞ்சா அணைஞ்சுக்கும். மழை நம்மளால பண்ண முடியாது. ஆனா மழை கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டு தீலாம் ஒரே 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் சாம்பல் ஆயிடும். அப்ப திரணாய காருண்ய கணா கணாத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணானு வஷா வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்படின்னு சொல்லி காலையில பாடும் இஸ்கான்ல. என்னன்னா அந்த குரு என்ன பண்ண பகவான்கிட்ட அந்த கருணைன்ற சக்தியை வாங்குறாரு மேகமா. பகவானுக்கு கருணை, பகவானுக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கு. அந்த கருணை சக்தியை அப்படியே வாங்குறாரு குரு. ஏன்னா அவர் ஈஸியா கொடுப்பாரு. அவர் ஃப்ரெண்டு இல்லையா? குருன்றவர் பகவானுடைய நெருங்கி இருக்கிறார். நம்ம வந்து இப்போ இங்க உள்ள ராஜாவுக்கு நெருங்கி இருக்கிறோம்னா நம்ம எந்த காரியத்தோட சாதிச்சோம் இந்த ஊர்ல உங்களுக்கே தெரியும். வாஸ்தான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குருன்ற ஸ்தானத்தை வந்து குரு அவங்க வாழ்க்கையே பகவானுடைய சேவையில அர்ப்பணிச்சுக்கிட்டதுனால குருவுக்கு வந்து அவங்க பகவான் கிட்ட என்ன வேண்டிட்டு அவருடைய கருணை சக்தியை வாங்கி இந்த ஜீவாத்மாக்களுக்கு மழை மாதிரி அந்த பக்தின்ற இதை வந்து கொடுத்து அந்த நெருப்பை பௌதிக நெருப்பை அணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தோட முதல் ஸ்டான்ஸா. அப்போ துக்காலயத்துல துக்கம் தான் கிடைக்கும், இன்பம் கிடைக்காது. ஆனா இன்பம் கிடைக்கும்னு நினைக்கிறது மாயை. நம்ம நினைக்கிறோம் இன்பம் கிடைக்கும், இன்னும் ஒரு வீடு கட்டிட்டேன், இன்னொரு வீடு கட்டிட்டா எனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது மாயை. கிடைக்காது. 10 வீடு கட்டினாலும் கிடைக்காது. இன்னும் 10 கோடி ரூபாய் சேர்த்தாலும் கிடைக்காது. ஆனா நம்ம ஒரு ஃபால்ஸ் ஹோப். இது பண்ணா எனக்கு கிடைக்கும், எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் நான் அழகா இருந்தா சந்தோஷமா இருக்கும், இன்னும் எனக்கு அறிவு நல்லா இருந்தா மத்தவங்களோட நான் சந்தோஷமா இருப்பேன், இன்னும் எனக்கு செல்வம் இருக்கு, இப்படி ஒரு ஹோப். அந்த கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஹோப். அது கிடைச்ச பிறகும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு ஒரு மாதம் சந்தோஷம் கிடைக்கும், மறுபடியும் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில. அதனால துக்காலயத்துல துக்கம் தான் கிடைக்கும். அதனால இங்க வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். அப்போ சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது எங்கன்னா ஆன்மீக உலகத்துலதான் கிடைக்கும். ஆன்மீக உலகத்துல ஏன் எப்படி கிடைக்கும்னா, இந்த பிறப்பு இறப்பு, இந்த வாறு நோய் நொடி இது எதுவுமே கிடையாதாங்க. பகவானுடைய பரிபூர்ண கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இங்க வந்து நம்மளுடைய இச்சைப்படி வாழ்கிறாங்க. பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து அந்த இதுவே கிடையாது. நமக்கு முக்கியமா ப்ராப்ளம் வர இந்த இறப்பு கிடையாது, துன்பம் கிடையாது, நோய் கிடையாது, வயதாகிற தன்மை கிடையாது. எல்லாருமே நவ யௌவனம். எல்லாரும் பாத்தீங்கன்னா போட்டோல பாத்தீங்கன்னா எல்லாமே டீனேஜ் தான். யாரும் தாடி வச்சுட்டு இல்ல, நரைச்ச முடியோட இல்ல. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை ஆன்மீக உலகம். இப்போ பகவத்கீதாலையும் பாகவத்தாலையும் கிளியரா இருக்கு. இது வந்து கற்பனை உலகம் கிடையாது, மித்தாலஜி இல்லை. ஆன்மீக உலகம்ன்றது 100% உண்மை. சாஸ்திரப்படி பகவான் சொல்லியிருக்கான், ஆச்சாரியர்கள்லாம் அனுபவபூர்வமா எழுதியிருக்காங்க. ஆன்மீக உலகம்ன்றது கடவுளுடைய வாசஸ்தலம். பைபிள்ல ஒத்துக்கிட்டாங்க, குரான்ல ஒத்துக்கிட்டாங்க, பகவத்கீதால ஒத்துக்கிட்டாங்க. பட் அந்த உலகத்தை அடைவது எப்படின்னா பக்தி தொண்டு மூலமா தான் அந்த உலகத்தை அடைய முடியும். அந்த உலகத்துல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த துன்பம் நிறைந்த தற்காலிகமான உலகத்தில் திரும்பி வருவதில்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். சோ அந்த உலகத்துக்கு சென்றடைவது தான் இந்த ஆத்மாவுடைய லட்சியம். அதுதான் உண்மையான கோல். அப்போ அந்த ஒரு இலக்கை வச்சிருக்கிற ஆத்மாவுக்கு இங்க உள்ள பிரச்சனைகள்லாம் சின்னதா தெரியும். ஏன்னா அதோட இலக்கு உயர்ந்த இலக்கு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசா தெரியாது. பட் இந்த வாழ்க்கை தான் எல்லாமே, இந்த வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா தெரிஞ்சுன்னா ஆன்மீக உலகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையாவே தெரியணும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். எதை நம்ம போக்கஸ் பண்றோமோ மற்ற விஷயங்கள்லாம் சின்னதா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்க இதை போக்கஸ் பண்றதுனால பௌதிகத்துல அவங்களுக்கு பெரிய துன்பம் வந்தாலும் அவங்க நினைப்பாங்க தற்காலிகமானதான், கொஞ்ச நாள் நான் எப்படியாவது டாலரேட் பண்ணி எப்படியாவது இதை இது பண்ணி நான் அடுத்த ஆன்மீக உலகத்துக்கு போகணுன்றதுனால
பாதிப்படைய மாட்டார். இங்க இங்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருந்தா ஏமாற்றங்கள் நிச்சயம் 100%. அதெல்லாம் நம்மளே பார்த்திருப்போம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய சக்தியை கொடுத்து, எனர்ஜியை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பாசத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. எல்லாருமே பார்த்திருப்போம் நம்மளுடைய அனுபவத்தை. பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்களை பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம். இப்ப நம்ம அப்போங்கிறப்போ பெற்றோர்கள் மனது கஷ்டப்பட்டாங்க. நம்மளாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த உலகத்தோட இயற்கை. அப்போ ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய கடமையை செய்தேன். அவங்க பாசம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கடவுள் என் மேல பாசம் வச்சிருக்கேன். நான் திருப்பி கடவுளை நோக்கி போறேன். இது தற்காலிகமானது. அவங்க இவன் நம்ம மேல பாசம் வச்சாலும் அவங்களை விட்டுட்டு தான் நான் போய் ஆகும். அவங்களை என்னால கூட்டு போக முடியாது, அவங்களும் என் கூட வர முடியாது. அது வந்து பக்குவம், அது வந்து ஞானம், அது வந்து நாலேஜ். சோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆன்மீக அறிவு மூலமாக. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு 8.19 பூத்த கிராமம் சேவாய பூத்வா பூத்வா பிரடியத்தே ராத்திரி அகமே பார்த்தா பிரவத்தே ஆகர் ஆகமே. ரொம்ப முக்கியமான சொல்ல, பிரம்மாவுடைய பகல்ல சிருஷ்டி நடக்குது, பிரம்மாவுடைய இரவுல எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. பிரளயம் வந்துரு. அப்ப இந்த ஆத்மாக்கள்லாம் என்ன ஆகும்? கடவுள்கிட்ட போவாது, திருப்பி இங்கேயே இருக்கும். மறுபடியும் பிரம்மாவுடைய அடுத்த சிருஷ்டியில மறுபடியும் பிறவி எடுக்கும். அதான் மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் கடவுள் அதான் சொல்றாங்களே, பிறவை கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நாத்திகவாதி எல்லாருமே திருக்குறள் ஒத்துக்கிறாங்க, பகவத்கீதையை ஒத்துக்கிறது. ஆனா திருவள்ளுவர் எல்லாமே எழுதியிருக்கிறார், பகவத்கீதையில் உள்ளதான் எழுதியிருக்கார். பிறவி கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேர்ந்தாதார். முதல்ல சொல்றாரு எல்லாமே கடவுள் கிட்ட இருந்தா வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக. இந்த முதல் 10 கடவுள் வாழ்த்துல பாத்தீங்கன்னாலே பகவத்கீதாவோட நிறைய எசன்ஸ் தூக்கி எழுதியிருப்பாரு அவர். ஆனா நாத்திகவாதிகள் வந்து திருக்குறளை ஒத்துக்கிறாங்க, பட் ஆனா கடவுளை ஒத்துக்கிறது இல்லை. அப்புறம் அவங்க என்ன திருக்குறளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது ரொம்ப வியப்பா இருக்கு. மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகிட்டு இருக்கு. பிரம்மாவின் இரவு வரும்போது அவர்கள் அனாதரவாக இந்த இதுவும் இல்லாம அழிக்கப்படுகின்றன. ஆத்மா அழியாது, அவருடைய சரீரம் அழிக்கப்பட்டு மறுபடியும் அந்த என்ன சொல்ற டார்மன்ட் ஸ்டேஜுக்கு வரும். மறுபடியும் சிருஷ்டி வரப்ப ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு வரும், அப்புறம் டார்மன்ட் ஸ்டேஜ், அப்புறம் ஆக்டிவ் ஸ்டேஜ். இப்படி மாறி 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 பூத்த கிராமம் சேவாயம் பூத்வா பூத்வா திருப்பி திருப்பி பிரளியத்தே ராத்திரி அகமே அவசிய பார்த்தா பிரவர்த்தே யகர் ஆகமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ உண்மையான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் பகவத்கீதை படி உண்மையான பிரச்சனைகள் இந்த ஜீவாத்மாக்கு என்னன்னா, பிறப்பு நம்ம எதிர்பார்த்து நம்ம பிளான் பண்ணி பிறகுல, இறப்புன்றதை நம்ம பிளான் பண்றதுல எல்லாருமே இருக்கணும் தான். யாரும் இருந்தாலும் எல்லாரும் அழறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது அவங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை. இறப்பு மேல இறக்குறவருக்கும் உடன்பாடு இல்லை, அவங்க சுத்தி இருக்கிற உறவினர்கள் பிள்ளைகளுக்கும் இறப்பு. ஆனா ஃபோர்ஸ் நடக்குது. முதுமையும் நம்ம வந்து வேணாம்னு நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு டை அடிக்கிறோம், கஷ்டப்பட்டு நம்ம எங்கா இருக்கிறதுக்கு நிறைய உடற்பயிற்சி பண்றோம். ஆனா ஒரு காலத்துல முதுமை வந்து நம்மளை வாட்டி வதைக்குது. நோய் அது கேட்கவே வேணாம். நம்ம வந்து கஷ்டப்பட்டு டயட் இருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்றோம், இதுல ஹெல்த்தியா இருக்கும். ஆனா நோய் தான் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். பகவத்கீதை படி இந்த ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், இதுதான் உண்மையான துக்கம். எப்படியா புத்தர் போய் பார்த்தாரு, ரோட்ல நடந்து போறப்ப அது வரைக்கும் ராஜ்யத்துல இருந்த புத்தர் இந்த 4 விஷயங்களை பார்த்த பிறகு உடனே அவர் துறவரம் மேற்கொண்டு அந்த ஞானத்தை அடைந்தாருன்னு சொல்லுவாங்க போதி மரத்துக்கள். அப்போ இங்க உள்ள அந்த தோஷங்களை பார்த்தாதான் நமக்கு ஆன்மீகத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்க உள்ள தோஷங்களை பார்க்காம பௌதிக வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. சில டைம் நல்ல வீடு நல்ல ஃபேமிலின்னு இருக்கப்போ அந்த தோஷங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்ப நினைப்போம் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஒரு கம்ஃபர்ட் சர்க்கிள்ல இருப்போம். ஆனா இந்த இதை யாராலையுமே தவிர்க்க முடியாது. அது கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தெருவில் இருக்கிற பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, இந்த 4 சைக்கிளையும் யாருமே தப்பிச்சுக்க முடியாது. இப்போ சான்மீக பூர்வமா பாக்குறதுன்றது வந்து தோஷ திருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிறப்பு முதுமை இறப்பு நோய் ஏன் எனக்கு இதை நான் நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? மிருகங்களால முடியாது, மனிதனால முடியும். எப்படி? ஆன்மீக பயிற்சி மூலமா பண்ண முடியும் அப்படின்றது சாஸ்திரத்தோட தெளிவான முடிவு. தற்காலிகமான தலைவலி நிற்பது ஆனந்தமாகாது. பெயின் கில்லர் போட்டுக்கலாம் இப்ப நமக்கு, ஆனா வந்து டெம்பரரி சொல்யூஷன். அந்த பெயின் கில்லரோட எஃபெக்ட் முடிஞ்ச உடனே தலைவலி திருப்பி வரும். அப்போ நம்ம இங்க உள்ள பௌதிக விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்றது, ஏசி போட்டுக்கிறது, வாஷிங் மிஷின், இது எல்லாமே டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்சம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் வச்சு இந்த 4 விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்தாது. அதுக்கு ஆன்மீகம் மட்டும்தான் முக்கியம். அப்புறம் அவர் எதை அடைகிறார்கள்? 3வது கேட்டகரி சொல்லிட்டோம். எப்படி என்ன ஏது சொல்லி எவர் எங்க போறாங்க அப்படின்னா, ஸ்லோகம் 8.21 அதை பதில் சொல்றாரு பகவான். அவ்யக்தோ அக்ஷர இதி யுக்தஸ் தம் அஹௌ பரமாம் கதிம் எம் பிராப்பிய நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. தத்தாம பரம மமா அப்படின்றாரு. என்னுடைய தாமம்னா அவருடைய இருப்பிடம், வாசஸ்தலம்,
கிளியரா தத்தாம பரமமா, எதனை தோற்றமற்றதாகும். ஏன்னா ஆன்மீக உலகத்துக்கு வந்து தோற்றம்னு கிடையாது. பௌதிக உலகத்துக்கு சிருஷ்டி இருக்கு. பிரம்மா பிறப்பெடுத்ததுல இருந்து சிருஷ்டி, பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிஞ்சவொடனே மறுபடியும் பிரளயம், அடுத்த நாள் பகல்ல மறுபடியும் சிருஷ்டி, அடுத்த நாள் இரவுல பிரளயம், அப்படி இருக்கு. ஆனா ஆன்மீக உலகத்துக்கு எதனை தோற்றமற்றதாகும், அதுக்கு அழிவே கிடையாது, பிரளயம் கிடையாது, அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனோ அது பரமகதியாக அறியப்படுகின்றதோ அந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லை. அதுவே எனது உன்னத இருப்பிடம். தத்தாம பரமம் அம்மா அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றாங்க. பரத்தை அடைதல்ல வந்து 8.21 இருந்து அவங்க வந்து என்னுடைய வாசஸ்தலம். அதான் சொன்ன, எப்படி கடல் நீர் சூரியன் மூலமா ஆவியாகி மேகமாகுது. அப்ப கடவுள் கிட்ட இருந்து எப்படி அந்த தண்ணி மேகமாகுதுன்ற மாதிரி நம்ம கடவுள் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், ஆன்மீக உலகத்துல இருந்து வந்திருக்கோம். வந்துட்டு அது எப்படி அந்த மேகம் காற்றால் அடிக்கப்பட்டு மழையாக பொழிந்து மறுபடியும் என்ன ஆகுது, நதிகளா மாறி அங்கெல்லாம் ஓடி கடைசியா கடல்ல வந்து கலந்து. அந்த ஆத்மா அந்த மாதிரி 17 உலகங்களை மேலே கீழே கர்ம சக்கரத்துல மாட்டி போய் கடைசியா அதோட இலக்கு என்னன்னா பகவானுடைய தாமத்துக்கு போகணும். அப்படி பகவானுடைய தாமத்துக்கு போன பிறகு நாம திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்காரு. அவன் மீண்டும் திரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கிருஷ்ணருடைய கேரண்டி. ப்ரெஷர் குக்கர் டிவி கேரண்டி கொடுக்குற மாதிரி கிருஷ்ணர் கேரண்டி கொடுக்குறாரு. இங்க வந்துட்ட பிறகு திரும்பி யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த பாடத்தை கத்துக்கிட்டோம். அது சொல்றாங்க, குழந்தைகிட்ட ஒரு வாட்டி நெருப்பை கொடுத்து ஃபர்ஸ்ட் தோடும், ஆனா அதை தொட்டு அனுபவப்பட்டுச்சுன்னா திருப்பி தொடும். அப்ப அந்த கசப்பான அனுபவங்கள் நம்ம திருப்பி பௌதிக உலகத்துக்கு வரமாட்டோம். வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அங்கே அந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் எப்படி இருக்குன்னா, ஸ்ரீயா காந்தா காந்தா பரம புருஷா கல்பத்ரோ துருமா பூமி சிந்தாமணி கணமை தோயம் கதா கானம் நாட்டியம் கமனம் அப்சி அம்சி பிரிய சகி சிதானந்தம் ஜோதி பரமா சயத்ரா ஸ்ராப்தி ஸ்ரத்தி சுப மகான். அது மாதிரி கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமின்னு சொல்லி பிரம்ம சமிதால பிரம்மா பாடுறாரு. எப்படின்னா அங்க ஆன்மீக உலகத்துல பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவிதை போல் உள்ளது, அவ்வளவு இனிமையா இருக்கும். வைக்கும் ஒவ்வொரு அடியும் நடனமாக இருக்கும். வாருங்கள் அந்த அற்புத இடத்துக்கு செல்வோம். இதுதான் பரத்தை அடைதல். பகவான் பகவத்கீதையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீக உலகம் நீங்க தேடுற நித்தியமான சந்தோஷத்துக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்கு, அங்க வாங்க அப்படிங்கிறார். இப்படி இங்க இருந்து யூரோப் ட்ரை பண்ணி போறாங்க, அமெரிக்கா போறாங்க, அங்க போனா லைஃப் ஸ்டைல் பெட்டரா இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு விசா எல்லாம் ஏற்படுத்தி கிரீன் கார்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப கடினமா போறாங்க. ஏன் இந்த இடத்த விட்டு அங்க போறாங்கன்னா, அங்க போனா என்னுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்க முடியும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட போறாங்க. பட் மொத்த பூமியே வந்து துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்மீக உலகத்துல உயர்ந்த வாழ்க்கை, பகவானுடைய நித்தியமான சந்தோஷகரமான வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த பகவத்கீதை மூலமா அந்த நாலேஜ் நமக்கு கொடுத்துருக்காரு. பைபிள்லயும் சேம் இருக்கு. கிங்டம் ஆஃப் காடுன்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றாரு. குரான்லயும் அது உண்டு. அப்போ எல்லா சாஸ்திரங்களும் ஒண்ணுதான் சொல்லு, இந்த உலகம் டெம்பரவரியான உலகம். எல்லா சாஸ்திரங்களும் போலீஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லயும் அதான் டெம்பரவரியான உலகத்து மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வளர்த்துக்காது. எப்படி ஒரு ஹோட்டல்ல தங்குறோம்னா அந்த ஹோட்டலோட அட்டாச்மெண்ட் 2 நாள் இருந்தோம்னா ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஹோட்டல்ல நம்ம வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு ஹோட்டலை காலி பண்ணிட்டு போறோம். அந்த மாதிரி ஒரு விசிட்டரா ஒரு பேசஞ்சரா தான் இந்த உலகத்துல இருப்போம். இங்க உள்ள விஷயங்கள் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுதான் கடவுள் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, பைபிள்ல சொல்லியிருக்காரு, குரான்ல சொல்லியிருக்காரு. ஆன்மீக உலகம் நம்ம கண்ணுக்கு இங்க இருந்து தெரியாது, பட் இது மேல நம்பிக்கை. ஆச்சாரியர்கள் சொன்னது, சாஸ்திரங்கள் சொல்றது மூலமா நமக்கு அந்த நம்பிக்கை வருது. இங்க இப்படி ஒரு உலகம் இருக்குன்னா கண்டிப்பா அப்படியும் ஒரு உலகம் இல்லாம இருக்காது. சோ கடவுளோட வாசஸ்தலம் கண்டிப்பா ஆனந்தமா தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். மரண நேரத்தில் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணும், மற்ற யோகிகள் என்ன பண்ணா மங்களகரமான அல்லது அமங்கலமான நேரங்களை கண்காணிக்கின்றனர். மரண நேரத்தில் தூய பக்தர் எந்நேரமும் மங்களமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சத்துல போறவங்களுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, வெளிச்சத்துல போறவங்க திரும்பி வரமாட்டாங்க. சூரியன் இந்த வடக்கு நோக்கி போறப்போ அவங்க அந்த மாதிரி அதெல்லாம் சில கால்குலேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. தெற்கு நோக்கி போறப்ப அப்படின்னு சொல்லி சில கால்குலேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இது வந்து யாரு யோகிகள் அந்த கணக்கு உண்டு. ஆனா பக்தர்களுக்கு எந்த நேரம் போனாலும் மங்களம் தான். ஏன்னா கடவுள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார். பக்தர்களுக்கு மட்டும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் யோகிகளுக்கு எந்த நேரத்துல டிபார்ச்சர் ஆகணும்ன்றது கணக்கு. அதனாலதான் பீஷ்மர் பக்தரா இருந்தாலும் அவருக்கு என்னன்னா நல்ல நேரத்துல போகணும். அது உத்தராயணம் சொல்லுவாங்க, பொங்கல் டைம்ல அந்த நேரம் பார்த்து சூரியன் வடக்கு நோக்கி போற நேரத்துல வந்து அவர் வந்து அந்த உடலை விடுறாரு. அதனால அந்த டைமுக்காக வெயிட் பண்றாரு. மரணப்படுக்கையிலே பாத்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்றாரு அந்த டைமுக்காக, இந்த ஆஸ்பிஷியஸ் டைமுக்காக
அப்கோர்ஸ் அவர் பக்தன்றனால அப்ளிகபிள் இல்லை, பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த நல்ல நேரத்துல தான் நான் போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணி அந்த சரீரத்தை விட்டுட்டு அவர் போறாரு. அதுதான் நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? வேதேஷி யஜ்ஞேஷி தபஸ் செய்வ தானேஷி யஜ்ஞ புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேத சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபேத்தி சாத்தியம். அப்படின்னா என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன். பக்தி தொண்டு, நம்மளாம் பக்தி தொண்டு பாதையை ஏற்றிருக்கோம். வேதங்களை படித்தல், நான் சொன்ன 108 உபநிஷதங்கள், புராணங்கள், 18 புராணங்கள், யாகங்களை செய்தல், யாகங்கள்லாம் பண்றாங்க, தவம் புரிதல், தவம் பண்றாங்க, தானம் கொடுக்குறாங்க, சேரிட்டி, கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்வது ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. கேரண்டி, கிருஷ்ணருடைய கேரண்டி. பக்தி தொண்டு ஃபாலோ பண்றவங்களும் இதெல்லாம் இதோட பலன்கள்லாம் இருக்குது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு வேதங்களை படிக்கிற பலன் கிடைக்கும், யாகங்கள் பண்றது பலன் கிடைக்கும், தவம் புரிதல், தானம். இதை மேல அந்த ஸ்லோகத்துல படிக்கணும். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ் செய்வ தானேஷு சேரிட்டி புண்ணிய பலம், இந்த பலம் பிரதிஷ்டம் அத்யேத் சர்வம் இதம் விதித்வ யோகி பரம் ஸ்தானம் உபேத்தி சாத்தியம்னா அதுக்கு இவற்றால் அடையப்படும் பலன்கள் இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக இவ்வனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி பக்தி பாதை தூய பக்தியே சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இந்த செக்ஷன்ல சொல்றாரு. தூய பக்தி எந்த அளவுக்கு பகவானுக்கு பிரியமான விஷயம், அந்த தூய பக்தியை மேற்கொண்டவங்களுக்கு என்னென்ன பலன் ஈஸியா கிடைக்கும், மற்ற பாதைகள்ல ஃபாலோ பண்றவங்களுடைய பலனும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்தர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதை பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை வந்து அவன் அடைகின்றான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த பக்தியை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நவவிதா பக்தின்னு சொல்லி பிரகலாதர் வந்து பாகவத்தை சொல்லியிருக்காரு. சரவணம்னா பகவானை பத்தி கேட்கறது சரவணம். பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவானை பத்தி சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள், இறக்கும் தருவாயில 7 நாள்ல வந்து அவருக்கு இறக்க போறான்னு சொல்லி சாபம் கொடுத்துறாங்க. அப்போ அவர் எல்லாரையும் கேட்கிறாரு, இந்த இறக்கும் தருவாயில என்ன பண்ணணும்னா கடவுளை பத்தி கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப கடவுளை பத்தி கேட்கணும்னா அப்ப சுகதேவ கோஸ்வாமி அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த 7 நாள் பாகவத சப்தாகம் பண்றாரு. 7 நாள் டே அண்ட் நைட் வித்தவுட் தண்ணி கூட குடிக்காம கடவுளை பத்தி பேசுறாரு. அவர் கடவுளை பத்தி கேட்கிறாரு. அதுதான் சரவணம். எக்ஸாம்பிள்னா பரீட்சித் மகாராஜ் கடவுளை பத்தி கேட்டார், கடவுளோட லீலைகளை பத்தி கேட்டார், அது சரவணம். அது ஒரு பக்தி சேவை. இப்ப நீங்க கேட்கறதும் சரவணம் தான். கடவுளுடைய வாணியை பத்தி கேட்கறீங்க, அது சரவணம். இது பக்தியில ஒரு சேவை. வெறும் சரவணம் பண்ணியே நீங்க கடவுள்கிட்ட போகும், வேற எதுவுமே பண்ணுவோம். இப்ப இந்த நவவிதா பக்தினா இந்த 9ல ஒரு ப்ராசஸ் பண்ணா கூட போகும், கடவுள்கிட்ட போகும். ஆனா ரெகுலரா பண்ணணும், சின்சியரா பண்ணணும். இல்ல 9 பண்ணாலும் சரி. ஆனா 9 பண்றது சில டைம் எல்லாருக்கும் முடியாது. அப்போ தினந்தோறும் கடவுளை பத்தி கேட்கிறோம், பகவத்கீதை லெக்சர் கேட்கிறோம், கடவுளுடைய லீலைகளை கேட்கிறோம், கடவுளோட மகத்துவத்தை கேட்கிறோம், கடவுளுடைய இது நாமத்தை கேட்கிறோம் அப்படின்னா சரவணம். இப்ப ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் கேட்கறீங்கன்னா அதுவும் கடவுளை பத்தி கேட்கறது தான். ஒரு கீர்த்தன் போட்டு கேட்கிறோம், அது கேட்ட சரவணம். கீர்த்தனம் கேட்டவனே நாம மனதுல எப்போதும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில வரும். என்ன நம்ம கேட்கிறோமோ, நாள் ஃபுல்லா என்ன கேட்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அப்ப கீர்த்தனம் என்னன்னா பகவானின் நாமம், ரூபம், குணம் மற்றும் உன்னத லீலைகளை ஜபித்து. கீர்த்தனம்னா வெறும் கீர்த்தனை ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்றதுல, கீர்த்தன்னா நாமத்தை சொல்றதும் கீர்த்தன் தான். அவருடைய ரூபம், அவருடைய குணத்தை பத்தி பேசுறது, இல்ல கடவுளை பத்தி பேசுறது கீர்த்தன். நான் சொல்றது வந்து கீர்த்தனம்னு சொல்லலாம், நீங்க கேட்கறது வந்து சரவணம்னு சொல்லலாம். சரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம். அப்ப எல்லாத்தோட முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா சரவணம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது. அப்ப பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளை பத்தி கேட்கறது ரொம்ப 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 விசேஷம். உட்காந்துக்கிட்டு கேட்கலாம், படுத்துக்கிட்டு கேட்கலாம், டிராவலிங் எப்ப கேட்கலாம், டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது பகவத்கீதை பத்தி யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா இஸ்கான்ல ஏகப்பட்ட லெக்சர்ஸ் இருக்கு. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாம் எதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து ஒரு ஸ்லோகத்தை கேட்கலாம், இல்ல அவரோட பண்ண லீலைகள் கேட்கலாம். கீர்த்தனம் இது ரெண்டும் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஸ்மரணம் வரும். எதை நம்ம கேட்கிறோமோ, எதை பத்தி பேசுறோமோ அதோடைய நினைவு நிறைய நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள்லாம். இப்போ வந்து ஒரு அம்மா வந்து சின்ன குழந்தைய வந்து நல்லா வளர்க்குறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த அம்மாவுக்கு என்ன சொன்னா, அவங்க யாராவது வீட்டுக்கு வந்து அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு அந்த இந்த இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த இதை பத்தி பெருமைகளை சொல்லுவாங்க, கீர்த்தனம். அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ஸ்மரணத்துல இருக்கும். அதனாலதான் அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அந்த சில கேட்கறாங்க, அப்போ உங்க பிள்ளை இப்படி பண்ணிருக்குன்றதை கேட்கறாங்க, அப்புறம் அடுத்தவங்ககிட்ட சொல்றாங்க, அந்த ஸ்மரணம். அந்த மாதிரி பகவான் மேல பிரீத்தி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். பாத சேவனம், பகவானுக்கு சேவை பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து எப்படி பாத சேவனம் பண்றாருன்னு பற்றி உங்களுக்கு தெரியும். விஷ்ணு பகவானுடைய பாதத்துல அவர் சேவை பண்றது. இந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்றதும் ஒரு பக்தியோட ஒரு அங்கம். சொன்ன மாதிரி 9ல ஒரு அங்கம் பண்ணா கூட
நம்ம வந்து பக்குவம் அடைய முடியும். அர்ச்சனம்னா பகவானை வழிபடுதல். அர்ச்சனம்னா பூ போடுறது, ஒரு மாலை போடுறது, இந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு விக்கிரம் வச்சு அவருக்கு ஆரத்தி பண்றது, இதெல்லாம் அர்ச்சனத்துல அர்ச்சன விதிமுறைகள். வந்தனம்னா பகவானுக்கு பிரார்த்தனைகள், நல்ல மனம் விட்டு பேசுறது அவர்கிட்ட. ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோமோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி பகவான் கிட்ட பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து, அந்த பிரார்த்தனைகள் பௌதிக பிரார்த்தனைகளா இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, அதை சரி. ஆன்மீகமான பிரார்த்தனைகள் வந்து ஏற்றம். பௌதிகம்னா அது வந்து டெம்பரவரி விஷயம். முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரவரி விஷயத்துக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விடாது. ஒரு பெரிய ராஜா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னா ராஜாவுக்கு இன்சல்ட். பகவான் கிட்ட போறப்ப பகவானுடைய ரேஞ்சுக்கு தான் கேட்கும். தூய பக்தி, அவருக்கு சேவை அந்த மாதிரி நம்ம மனதை வளர்த்துக்கணும். உடனே வரலனாலும் படிப்படியா வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்க முடியலனாலும் பகவான்கிட்டே சொல்லணும், எனக்கு பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு, எனக்கு இந்த பௌதிக ஆசைகள் நிறைவேறணும், இல்ல இந்த பௌதிக ஆசைகள் என் மனதில் நீங்க தான் நீக்கணும்னு சொல்லி அப்படியும் பிரார்த்தனை. தாசியம்னா அனுமான் எப்படி ராமருக்கு சேவை பண்ணாரோ பகவானின் சேவகன் ஆகுது. அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு சேவகன் ஆக முடியும். பகவானுடைய சாக்கியம்னா அர்ஜுனர் எப்படி பகவானுக்கு வந்து நண்பரா இருந்தாலும் பகவானை சிறந்த நண்பர்களோட ஏத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஆத்ம நிவேதனம்னா பகவானுக்கு சமர்ப்பணம். சர்வதர்மாம் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜா ஆம் தோம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷ சாமி மாசச்சா அப்படின்ற மாதிரி பகவானுக்கூட இந்த சேவையில ஈடுபடுறது ஆத்ம நிவேதனம். பலி மகாராஜ் வந்து வாமனருக்கு வந்து ஆத்ம நிவேதனம்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து தலையே கொடுத்தாரு பாதத்தை வைக்க சொல்லி. அதான் ஆத்ம நிவேதனத்துக்கு எக்ஸாம்பிள். அப்ப பரீட்சித் மகாராஜ் வந்து சிரவணத்துக்கு எக்ஸாம்பிள், கீர்த்தனத்துக்கு வந்து சுகதேவ் கோஸ்வாமி எக்ஸாம்பிள், ஸ்மரணத்துக்கு வந்து பிரகலாதர் எப்போதுமே கடவுள் சிந்தனையிலே இருந்தார். அதனால நரசிம்மர் தூண்ல இருந்து சொன்னார். பாத சேவனத்துக்கு லட்சுமி தாயார், அர்ச்சனத்துக்கு வந்து பிருத்து மகாராஜ், வந்தனத்துக்கு வந்து அக்ரூரர், தாசியத்துக்கு வந்து ஹனுமான், சாக்கியமுக்கு வந்து அர்ஜுனர், ஆத்ம நிவேதனத்துக்கு பலி மகாராஜ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பாகவத்துல இருக்கு. இவங்கெல்லாம் இந்த முறைகளை பண்ணி பகவானை சென்று அடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவவிதா பக்தி. இப்படிதான் நம்ம பக்தி பண்ணணும். கலைய தோஷே நிதை. அப்போ அந்த பக்தி முறையில எளியம் என்னன்னா சரணம் கீர்த்தனம் தான் ரொம்ப ஈஸி இருக்கிறது. எந்த வித இப்ப நீங்க வந்து அர்ச்சனை பண்ணா மேபி நீங்க போட்டோ வைக்க முடியாது. பக்கத்துல உள்ள நாட்டுக்கு போனா நீங்க போட்டோ கூட எடுத்துக்க முடியாது. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்ப அதனால சரணம் கீர்த்தனம் வந்து யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்ப பாகவதத்துல இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ பாகவதத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் இந்த 7 நாள் பாகவத சப்தாத்துல லாஸ்ட்ல சொல்றாரு. 12வது கண்டத்துல பாருங்க, கன்க்ளூஷன் 12.5.3 18,000 ஸ்லோகம் 12 காண்டங்கள்ல லாஸ்ட்ல கன்க்ளூஷன் சொல்றாரு. கலேர் தோஷே நிதே ராஜன். ராஜனா ராஜா பரீட்சித் மகாராஜ். கலேர் தோஷேன்னா கலியுகத்துல தோஷங்கள் பெரிய நிறைய இருக்கும் தோஷங்கள். கலேர் தோஷே அப்படின்னா கடல் போல தோஷங்கள் இருக்கும். கலேர் தோஷே நிதே ராஜ். ஓ ராஜா, கலியுகத்துல தோஷங்கள் கடல் போல இருக்கும். ஃபர்ஸ்ட்ல அஸ்தி, பட் அவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அஸ்தி ஏக்கோ மகான் குணம். ஆனா இவ்வளவு தோஷங்கள் மத்தியில ஒரே ஒரு மகான் குணம், நல்ல குணம் ஒண்ணு இருக்கு இந்த கலியுகத்துல. அதான் சொன்னேன், கொஸ்டின் பேப்பர் டஃப், எவாலுவேஷன் ஈஸி. அஸ்தி ஏகோ மகான் குணம். அது என்ன சொல்றாரு? கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய. கீர்த்தன கிருஷ்ணருடைய கீர்த்தன் அது ரொம்ப ஆஸ்பிஷியஸ், ரொம்ப மங்களகரமானது. இந்த கலியுகத்துல உள்ள எல்லா கலியுகத்தை இதையும் வந்து நாசம் பண்ணக்கூடியது அந்த பிரச்சனைகள் எல்லாம். கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜி. என்னன்னா இந்த முக்தியும் கொடுக்கும். சங்க பரம் வந்து அந்த முக்தியை அளிக்கிறதுக்கும் அந்த கீர்த்தனை வந்து ஹெல்ப் பண்ணும். அது கிருஷ்ணஸ்யன்ற வேர்டு கிளியரா ஸ்பெசிஃபை பண்றாங்க. மத்த கடவுள் பேரை சொல்லாம கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய அப்படின்றாங்க. எனதருமை ராஜனே அப்படின்னு சொல்றாரு பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி. கலியுகம் குற்றங்களின் கடலாக இருப்பினும் இந்த யுகத்தில் ஒரே ஒரு நற்குணம் தான், ஒரே ஒரு நற்புணம். அது என்னது? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்பதன் மூலம் ஒருவர் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு, பௌதீக பந்தம் 2 ப்ரிடிக்ஷன் இருக்கு. பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட முடியும், பரம ராஜ்யத்தை அடைய முடியும். சோ அதுதான் இந்த இதோட. சோ நம்மளாம் வந்து இந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு சாஸ்திரத்தோடைய கன்க்ளூஷன் 18,000 ஸ்லோகத்தோடைய கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு கலேர் தோஷே இதயராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணான் கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரன். முக்த சங்கம்னா இங்க உள்ளதுல முக்தி, பரமரஜயத்துனா பரமராஜ்யத்தை அடைவது. அப்போ கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தாலும், கலியுகம் ரொம்ப கடினமா இருந்தாலும் இந்த கீர்த்தன் வந்து நம்மளை காப்பாற்றும். அதுதான் உக்ரைன்ல கூட பார்த்தோம், ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணிருந்தேன். உக்ரைன் டிவோட்டிஸ் எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு, அவ்வளவு போர் புரியுதா, அவங்க ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்னு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. இல்லைனாலும் அவங்க கிருஷ்ணரோட கீர்த்தன் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அவங்க வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்க யாரையும் ஹார்ம் பண்ண போறது இல்லை, அட்டாக் பண்ண போறது இல்லை. பட் பகவானுடைய சிந்தனையில இருக்கணுன்றது அவங்களுடைய ஆசை, அதுதான் அவங்களுடைய எண்ணம், அதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை. அது இல்லாம
அந்த அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க தான் வந்து இன்னைக்கு பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. உக்ரைன்ல மட்டும் 50 கோயில் இருக்கு. இஸ்கான் கோயில். இஸ்கான் வந்து ரொம்ப ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் உக்ரைன்ன்றது. உக்ரைன் ஏன்னா அங்க கொஞ்சம் ஃப்ரீடம் ஜாஸ்தி. இந்த மாதிரி விஷயங்கள்ல 50 கோயிலுக்கு மேல இருக்கு உக்ரைன்ல மட்டும். நிறைய பக்தர்கள் உக்ரைன் கிறிஸ்டியன்ஸ், கிருஷ்ண பக்தர்கள். அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த போர் முண்ட நேரத்துல வந்து தப்பிச்சு ஓடாம அவங்க என்ன பண்றாங்க, பகவானுடைய சிந்தனையில என்னால முடிஞ்ச சேவையை போர்ல பாதிக்கப்பட்டவங்க பட் அந்த பப்ளிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரசாதம் பண்ணி ஃபார் லைஃப் ப்ரோக்ராம் பண்றாங்க. நிறைய பேர் அதனால பலன் அடைகிறாங்க. பிரசாதமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்ற கர்மிகள் நார்மலா இருக்கவங்களுக்கும் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு இதுவா இருக்கு. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பாகவத்துல. இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில தான் அந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தன்லாம் நிறைய இடத்துல பண்றாங்க. பிரபுபார் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, ஹைதராபாத் போறப்போ அவங்க வந்து ரிப்போர்ட்டர் எல்லாம் கேட்டாங்க, இங்க வந்து மழையே இல்லாம பஞ்சமா இருக்கு, இது எப்படி இந்த பல பல மாதங்களா பஞ்சத்துல அடிபட்டு ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு பூமி. பிரபுபாதர் சொன்னாரு, அப்ப உங்கள்ட்ட ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க பிரபுபாதர். ஹைதராபாத்ல பெரிய இஸ்கான் கோயில் இருக்கு. அங்க புல்லாரெட்டின்னு ஒருத்தர், புல்லாரெட்டின்றவர் ரொம்ப ஃபேமஸ் ஸ்வீட் கடை வச்சிருக்கு. புல்லாரெட்டி நம்ம சரவணா பவன் மாதிரி ஸ்வீட்ஸ் மாதிரி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி அவர் வச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப பிரபுபாதாவுடைய சேவையெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி பார்த்து பெரிய லேண்ட் ஃப்ரீயா கொடுத்தார். அந்த லேண்ட்ல தான் இன்னைக்கு இஸ்கான் அபிட்ஸ்ன்ற ஒரு இடத்துல பெரிய கோயில் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. அவர் கொடுத்த இடத்துல தான் இருக்கு. அவர் அந்த கோயில்ல இருந்து இப்போ ஆப்போசிட்ல இந்த புல்லாரெட்டி ஸ்வீட்ஸும் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பிரபுபாதா என்ன சொன்னாருன்னா, கீர்த்தன் பண்ணா மழை வரும் அப்படின்னு. அப்ப எல்லாம் அவருடைய பக்தர்கள்லாம் சேர்த்து கீர்த்தன் பண்ண வச்சாரு. கீர்த்தன் பண்ண வச்சு 3 நாள்ல மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. ஹைதராபாத்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்தது. ஸோ இந்த கீர்த்தன்றது வந்து பகவானுடைய, நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே பகவானை மறந்தது தான் காரணம். வேற ஒண்ணுமே செகண்ட் ரீசன் கிடையாது. நம்மளோட பேங்க் பேலன்ஸ் கஷ்டப்படுறது. நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் பகவானுடைய சொத்து அனுபவிக்க நான் பகவான் வேணாம், பகவானை மறந்துட்டோம். அதுதான் ஆன்மீகத்தோட தீர்வு. பௌதிகத்துல நிறைய சொல்லலாம். பொலிட்டீஷியனை மாத்தணும், எம்எல்ஏவை மாத்தணும், எம்பியை மாத்தணும், பிரைம் மினிஸ்டரை மாத்தணும், பிரசிடென்ட்டை மாத்தணும், இல்ல வந்து இங்க உள்ள பாலிசியை மாத்தணும், இல்ல கேபினெட்ல உள்ள லா இதெல்லாம் மாத்தணும், நிறைய சொல்லலாம். பௌதிகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படி பண்ணா முன்னேற முடியும், அப்படி பண்ணா முன்னேற முடியும். ஆன்மீகத்துல ஒரே தீர்வு தான். ஆன்மீகத்துல கடவுளுடைய ஸ்மானத்தை திருப்பி கொண்டு வந்தாதான் பௌதிக பிரச்சனைகள் சால்வ். அது இல்லாம பௌதிக பிரச்சனை சால்வ் ஆகும், பிளஸ் பகவான் கிட்ட திரும்பி போக முடியும். வேற சொல்யூஷன் கிடையாது. 500 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே ஸ்லோகம், இதே கருத்து, இதே இதுதான் பிராக்டிஸ் தான். 1000 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே தான். கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரமரேஜ். நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பிக்கையோட பண்ணா நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமா நம்ம நம்பிக்கை கூட ஆரம்பிக்கும். அதுதான் முக்கியமானது. கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரமரேஜ். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எப்படி ஜெயிப்பேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீ கிருஷ்ண ஜெய். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் டைரக்டா சொல்லக்கூடாது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசடி கௌரபக்த விருந்தா அட்லீஸ்ட் 1 வாட்டி இல்ல 3 வாட்டி சொல்லிட்டு தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னீங்கன்னா அது பரிபூர்ண பலன் கிடைக்கும். டைரக்டா சொல்றதுல வந்து நம்ம ஏதாவது அபராதம் பண்ணா அதோடைய மந்திரத்தோடைய மகிமை, அதோடைய பரிபூர்ண பலன் நமக்கு கிடைக்காதனால எப்போதுமே சொல்றதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசடி கௌரபக்த விருந்தான்னு சொல்லி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றப்போ அந்த பலனை நம்ம சீக்கிரமா நம்மளுடைய லைஃப்ல நம்ம உணர முடியும். ஸோ இதோட இன்னையோட வகுப்பு முடியுது. இந்த லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னையோட கிளாஸை நீங்க படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. காலம் ஓட ஓட மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருக்காது, மாறிட்டே இருக்கும். அது காரணம் காலம். பேக் சைட்ல காலம் புஷ் பண்ணிட்டே இருக்கு டுவர்ட்ஸ் டெத், மரணத்தை நோக்கி தள்ளி போயிட்டே இருக்கும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை காலம் முடிஞ்சு போயிட்டே இருக்கு. சேஷா ஸ்தாவரம் விச்சந்தி. இந்த உலகத்துல மீதி இருக்கிறவங்க அவங்க என்ன நினைப்பாங்களாமா, நான் நிரந்தரமா இருப்பேன்னு நினைச்சிட்டு அவங்க விதவிதமான பிளான்ஸ் போடுவாங்களாமா இந்த உலகத்துல வாழறதுக்கு. இதை விட ஒரு பெரிய அறியாமை என்ன இருக்க முடியும், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜா சொல்றாரு. ஸோ அப்போ அறியாமையில் ஒருத்தர் மூழ்கி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் இந்த மாதிரி பிளான் போட முடியும். பல பேர் இறந்து போறாங்க, ரைட்? இது எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட நான் இறந்து போவேன், அதனால அதுக்கு முன்னாடி நான் சேர்க்க வேண்டிய சொத்து தீவிர கிருஷ்ண பக்தி. காலம் ஓட ஓட. இதுதான் நம்ம முக்கியமான பாடம் இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்ப அத்தியாயம் 8 சாராம்சம் என்னன்னு பார்த்தா,
அர்ஜுனருடைய கேள்விகள் கேட்கறது மூலமா இந்த அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நிறைய கேள்விகளை கேட்கிறாரு அர்ஜுனர். முதல் 2 ஸ்லோகத்துல கேள்விகள் மொத்தம் 8 கேள்விகளை கேட்கிறாரு. அது 7 கேள்விகளுக்கு உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. மிக சிறந்த கேள்வி. அதுல இருந்து 8வது கேள்வி, எவ்வாறு கிருஷ்ணரை அடைவது, மறக்கும் இறக்கும் தருவாயில் எப்படி பகவான் அடைவது. அப்போ பகவான் உடனே அந்த மொத்த அத்தியாயத்தையும் சொல்றாரு. இறுதி தேர்வு, இறப்புன்றது இறுதி தேர்வு, எப்படி தயார்படுத்திக் கொள்வது, பாடத்திட்டம் என்ன, எப்படி தயார்படுத்திக் கொள்வது, பலன் என்னன்னு சொல்லி கிருஷ்ணர் கிளியரா சொல்ற. அந்த காலேஜ மாவ ஸ்மரன் முக்தா கலைவரும் அப்படின்னு சொல்ற. எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜன் தந்தே கலைவரும் தம் தம் ஏவேத்தி கவுந்தையா சதாத்தத் பாவ பாவித்தம். என்ன நினைச்சானா என்ன அடையிறான், பௌதிகமா விஷயங்கள் நினைச்சா பௌதிகத்தை அடையறான்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறாரு. ஆனா அவருடைய சிந்தனை எப்படி வரணுன்றதுக்கு அந்த பரத்தை அடைதல்ல எப்படி சொல்றாரு, துக்காலயம்க்கு வரக்கூடாது, அசாசத்தம் ரொம்ப டெம்பரரி, துன்பவங்க நிறைந்த அந்த இடத்துக்கு வர்றது புத்திசாலியான டெசிஷன் கிடையாது. அப்ப அந்த பரத்தை அடைஞ்சா நீங்க திரும்பி இங்க வரமாட்டோம் பௌதிகத்துக்கு, நித்தியமான ஆனந்தமான வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை ஆன்மீக உலகத்துல கிடைக்கும் சொல்லி அவருடைய வாசஸ்தலம் தத்தாம பரமமா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடவுளுடைய வாசஸ்தலம், கிங்டம் ஆஃப் காட், அந்த இடத்துக்கு திருப்பி வரணும் அப்படின்னு இன்வைட் பண்றாரு. பகவத்கீதை மூலமா நம்மளை இன்வைட் பண்றாரு. திருப்பி என்கிட்ட வாங்க, என்னை விட்டுட்டு இங்க கஷ்டப்படுறீங்க. பிள்ளை அப்பாவை விட்டுட்டு தனியா சின்ன பிள்ளை கஷ்டப்படுதுன்னா அப்பா கிட்ட போனா சந்தோஷம். அம்மா விட்டுட்டாங்கன்னா யாருக்கு வச்சாலும் அது அமைதியா இருக்காது. அந்த குழந்தை அம்மாவோட மடியில உட்கார்ந்த பிறகுதான் அது சிரிக்கும். அந்த மாதிரி அந்த பகவான் கிட்ட நம்ம போய் சேர்ந்தாதான் நம்மளால நிம்மதியா இருக்கும். இங்க என்ன பண்ணி தலைகீழ் நின்னாலும் ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா ஆனந்தமா இருக்க விட மாட்டாங்க. ஆனந்தமா இருக்கக்கூடிய ஸ்தலமும் இது கிடையாது. அப்பப்ப சிற்றின்பங்கள் கிடைக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா துக்கங்கள் தான். ஓவரால் நம்மளுடைய லைஃப் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 100% போனீங்கன்னா 30% சந்தோஷம் கிடைக்கும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. 70% துக்கம். மெஜாரிட்டி 60 to 70% துக்கம் தான் எல்லாருடைய வாழ்க்கை. அது கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சேம். கூட குறைய இருக்கும். சில பேருக்கு 60-40 இருக்கலாம், 50-30 இருக்கலாம், எப்படி ஒண்ணு இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த லைஃப் இஸ் துக்கம். அந்த அன்பம் வரணும்னா கடவுளை பிடிச்சாதான், பகவானை பிடிச்சாதான். ஏன்னா கடவுள் இல்லாம நம்மளோட சந்தோஷமா இருக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கடவுள் அடையறதுக்கு தூய பக்தியை சிறந்ததுன்னு சொல்லி ராசா சொல்றாரு. அப்போ மற்ற யோகிகள் எப்படி அவங்களுடைய இறக்கும் தருவாயில ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டார்கெட் வச்சு அவங்க பண்றாங்க. எந்த டைம்ல உடலை விடணும்னு பார்த்து போறாங்க. ஆனா பக்தர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. பகவானே அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால அவங்க எப்ப அந்த டார்க் டைம்ல போனாலும் சரி, லைட் டைம்ல ஒளி டைம்ல போனாலும் சரி, இல்ல எந்த டைம்ல இருந்தாலும் அவர் கடவுளே அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த யுக தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு யுகத்துக்கு கிருத்தே தியாயத்தோ விஷ்ணு திரேதாயாம் விஜிதமகே துவாபரை பரிச்சாரம் கலத்த ஹரிகீர்த்தனார். அப்போ இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிகீர்த்தன். அதுதான் சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு, கலே தோஷே நிஜயராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணான் கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பிரவே. இந்த கலியுகத்துல ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு. அண்ணன் தம்பிகள் அடிச்சுப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் அடிச்சுப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய போர்கள் வரும். அவ்வளவு கடல் போல உள்ள தோஷங்களுக்கு ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு. அதனால ஏகோ மகான் குணான் கீர்த்தன தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பிரபஞ்சன் சொல்லி இதுதான் சொல்யூஷன் சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. நமக்கு 1008 சொல்யூஷன் தெரியலாம். நம்ம சொல்யூஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆயிருந்தா இந்த உலகம் இப்படி இருக்காது நீங்க பார்த்தா. ஏன்னா நம்ம ஆன்மீக சொல்யூஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் நிரந்தர தீர்வு. மற்றதெல்லாம் டெம்பரவரி பேட்சப் சொல்யூஷன். டெம்பரவரி பேட்சப் சொல்யூஷன் ஒரு 4 நாள் 10 நாளைக்கு வரும், வேற ஒரு பிரச்சனைகள். அதை நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். அதுதான் சொன்னது, சென்டிமெண்டலா கடவுளை கும்பிடாம ஏன் கும்பிடுறோம், எதுக்கு கும்பிடுறோம், இதனால நமக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா ஆத்மார்த்தமா கும்பிடுறது சிறந்தது. இதோட 8வது அத்தியாயம் முடியுது. நான் சொன்ன மாதிரி 7வதுல இருந்து 12வது சாப்டர் வரைக்குமே பக்தி யோகத்தை பத்தி தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், மோஸ்ட் கான்பிடென்ஷியல், ரகசிய அறிவு அப்படின்ற சீக்ரெட் அப்படின்றார் கிருஷ்ணர். 9th சாப்டர் மோஸ்ட் கான்பிடென்ஷியல் நாலேஜ்னு பேரு. ராஜவித்யா, இது பேர் ராஜவித்யான்னு பேர். அப்ப வித்யானா நம்ம படிக்கிறோம், நிறைய வித்யானா நாலேஜ். அதுல ராஜவித்யானா கிங் ஆஃப் ஆல் நாலேஜ். அதுதான் 9வது சாப்டர். அறிவிலே உன்னத அறிவு, மிக சிறந்த அறிவுன்னு சொல்லிட்டு 9th சாப்டருடைய பேர் த மோஸ்ட் கான்பிடென்ஷியல் நாலேஜ், மிக ரகசியமான அறிவு 9th சாப்டர். அதுல 4 செக்ஷனா பிரிக்கிறாங்க. இந்த ரகசியமான அறிவு என்னன்றதும், நினைத்து பார்க்க முடியாத பகவான் 2வது செக்ஷன், யார் பக்தியை அலட்சியப்படுத்துகின்றனர் அது 3வது கேட்டகரி, பக்தி தொண்டின் மகிமைகள் சொல்லிட்டு 4 செக்ஷனா பிரிக்கிறார். இதுதான் 9th சாப்டருடைய ப்ரிவியூ. ஸோ அடுத்த வாரம் மீண்டும் திங்கட்கிழமை 6:30க்கு நீங்க கரெக்டா அசம்பிள் லாகின் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நான் வேணா அந்த குரூப்பை கூட நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன்.
உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க வந்து அதுல கூட போடலாம். இல்ல நேராகவும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட 8வது சாப்டர் முடிக்கிறோம். அடுத்தது 9வது அத்தியாயம் வந்து 50% ஆஃப் பகவத்கீதை முடியுது. மீதி 9 அத்தியாயங்கள் வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். ஸோ எல்லாருமே ஜூன் மாசம் மோஸ்ட்லி ஊருக்கு போவாங்க. ஸோ இதே இதுல வாரம் வாரம் போனா கரெக்டா மே மாசம் லாஸ்ட் வீக் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கரெக்டா 18 சாப்டரும் கரெக்டா முடிச்சிடலாம். வாரத்துக்கு மாசத்துக்கு 4 சாப்டர்னா கரெக்டா ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே மே மாசம் 1-2 முடிச்சிடலாம். ஸோ நீங்க ஊருக்கு போறப்ப இந்த பகவத்கீதை ஞானத்தோட போக முடியும். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேரோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி. ஹரே கிருஷ்ணா. ஸோ மிக்க நன்றி, உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த வகுப்புக்கு வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதே மாதிரி நீங்க நாங்க போடுற ஆடியோ அந்த டெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கிளாஸ்க்கு முன்னாடியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது ஒருத்தவங்க வந்து அவங்க உடம்ப விடும்போது இறக்கும் தருவாயில எந்த நிலைய வந்து அவங்க எண்ணுகிறார்களோ அந்த நிலையை அவங்க வந்து அடைவாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? அப்ப பேட் கர்மா வந்து பகவான் சொல்றாரு அந்த மாதிரி. அப்ப பேட் கர்மா பண்ணவங்க வந்து அவங்க என்ன நினைச்சாலும் அதை அடைஞ்சிடுவாங்களா? என்ன நினைச்சாலும்னா மத்தஜி இந்த மாதிரி, அதாவது பேட் கர்மா பண்றவங்கனாலும் அதான் சொன்ன பாத்தீங்களா, பேட் கர்மா பண்றவங்களுக்கு கடவுளுடைய சிந்தனை வராது ஆக்சிடென்டலா வராது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துருக்கோமோ அந்த மாதிரி சிந்தனைகள் தான் நம்ம கான்சியஸ் மைண்ட். இப்பதான் சொல்ல கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு. இப்ப தொடர்ந்து பாவகரமான செயல்களை செய்யறப்போ மைண்ட்ல இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த பாவகாரியங்களுடைய மெமரி. மெட்டீரியலிஸ்டிக்காவும் அவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இறந்தா கூட அவங்க அதை அடைஞ்சிடுவாங்களா? கரெக்ட். நீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா இந்த தாட் ஆக்சிடென்டலா வராது. எப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம வந்து இப்போ நம்ம செய்த பாவம் புண்ணியம் ஏத்த மாதிரிதான் அந்த என்னென்ன மாதிரி செயல்கள் செய்யணும் அந்த மாதிரிதான் வரும். ஏன்னா நம்மள வால்யூண்டரா ஒரு தாட்டை அந்த டைம்ல கொண்டு வர முடியாது. இயற்கையா ஒரு தாட் வரும். வால்யூண்டரா நீங்க சொல்றது வால்யூண்டரா கொண்டு வர்றது. அப்படின்னா எல்லாருமே நான் நெக்ஸ்ட் இதுல வந்து பிரைம் மினிஸ்டரா பிறக்கணும், இல்ல பிரசிடென்டா பிறக்கணும், இல்ல ஐஏஎஸ் ஆபீசரா அப்படின்ற மாதிரி அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப நான் எப்படி ஒன்னும் வாழலாம். இறக்கும் தருவாயில நான் வந்து ஓகே நான் அடுத்த குடும்பத்துல செல்வந்தரா குடும்பத்துல பிறக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பண்ண கர்மாவுடைய வினையே வராது. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட இந்த கர்ம வினைகள் அதுதான் தூண்டும். என்ன இது எப்படி நமக்கு அடுத்த பிறவி வரும்னு சொல்ற அந்த மாதிரி எண்ணங்களை தான் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரும். அப்ப சொல்லுவாங்க, ஒரு பழமொழிக்கு கூட சொல்லுவாங்க, விநாச காலேசு அதாவது விபரீத புத்தி அப்படின்னாங்க. அதாவது ஒருத்தன் அழிஞ்சு போறான்னா அவனுக்கு விபரீத புத்தி வருமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பழமொழி? ஒருத்தவன் அழிந்து போறான்னா அவனுக்கு விபரீத புத்தி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய செயல் எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஏன்னா அவன் அழிஞ்சு போறதுக்கான காலம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எண்ணம் எப்படி வரும்னா ஆக்சிடென்டலா வர்றது. அது வந்து வாலண்டரா நம்ம கொண்டு வர முடியாது. இது எப்படி நம்ம வாழ்க்கை முறையை வாழ்ந்தோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல வரும். ஏன்னா கடவுளை நம்ம ஏமாத்த முடியாது இல்லையா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. சில பேர் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில கடினமா உழைச்சு கோடிக்கணக்கில் பணம் சேர்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி, அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாசம் பென்ஷன் மாதிரி எடுத்துட்டு விருந்தாவன் போறாங்க. ஏன் விருந்தாவன்ல போய் தங்குறாங்க அப்படின்னா, விருந்தாவன்ல விடலை விட்டா திரும்பி வரவேணான்றது நிறைய ஒரு மகிமை இருக்கு. மாதிரி தாமத்துல காசி, நீங்களாம் காசி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. காசியில போனா நினைத்தாலே முக்தி பெறும் சரம் திருவண்ணாமலை அப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்றாங்க, நான் நல்லா வாழ்ந்தேன், நல்லா சேர்த்து வச்சேன், எல்லாம் என் பிள்ளைகள்ட்ட கொடுத்தேன், கடவுளுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா நான் கடவுளுடைய ஸ்தலத்துல போய் நான் வந்து உயிரை விட்டா கடவுளை ஏத்துப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் போயிருக்காங்க. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு அந்த மாதிரி போறப்போ அவங்க அந்த தாமத்துல கூட இறக்குற தருவாயில கொடுக்க மாட்டார் கடவுளை. அந்த மாதிரி ஒருத்தர் போனப்போ
அவர் என்ன பண்றாரு, லாஸ்ட் மினிட்ல அவர் ரொம்ப எமர்ஜென்சியா அவர் என்ன பண்றாங்க, அவரு இது கூட்டு போயிடுறாங்க. பக்கத்துல உள்ள டெல்லி பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட் பண்ணா, அங்க போனாலும் உயிர் விடுறாரு. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா அவர் வேற விதமா அவருடைய இதுல உயிர் விடுறாரு. கடவுளை வந்து நம்ம ஏமாத்த முடியாது. நம்ம சின்சியரா நேர்மையா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பக்தியோட இருந்தா பக்தியோட சிந்தனை இயற்கையாக கடவுள் கொடுப்பாரு. அதுதான் கடவுள் நான் சொல்றாரு, உன்னால நீ நினைக்க முடியல கூட நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு. உன்னால நினைக்க முடியல, மேபி நம்மளால ஏதோ ஒரு காரணத்தால சில பேர் சொல்ற பாத்தீங்களா, கோமால எத்தனை பேர் படுத்திருக்காங்க. ஆனா மேபி அவங்க லைஃப்ல நிறைய கூட கடவுள் சேவை பண்ணிருக்கு. அந்த மாதிரி இடத்துல வராக புராணத்துல என்ன சொல்றாரு, நீ என்ன நினைக்கலாம், நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்றாரு. உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சில பேர் கோமால போயிட்டு கூட அந்த ஹரே கிருஷ்ணா சாண்டிங்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ ஒருத்தர் நிறைய நீங்க சொல்ற மாதிரி பாவகரமான காரியங்கள் செய்தா அவங்களால ரொம்ப பாசிட்டிவா நினைக்க முடியாது இறக்கும் தருவாய். இதுதான் கன்க்ளூஷன். அவங்க நெகட்டிவா தான் திங்கிங் வரும் அந்த டைம்ல. ஏன்னா அவங்க அக்யூமுலேட் பண்ணது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏகப்பட்ட பாவ விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ண முடியாது, எனக்கு இந்ததான் கனவுல வரும்ன்றது நீங்க டிசைட் பண்ணி படுக்க முடியாது. கனவுல நீ என்னன்னு வரும், மேபி 4 நாள் முன்னாடி யோசிச்ச விஷயங்களும் வரலாம், இல்ல இன்னைக்கு ரொம்ப நேரம் தீவிரமா யோசிச்ச விஷயமா வரும். பட் கேரண்டி கிடையாது இதுதான் வரும். இப்போ கனவு எங்க இருந்து வருது, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது. அப்ப அது உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இறக்கும் தருவாயில நம்மளுடைய எண்ணங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வருது. அப்ப நம்மளுடைய கண்ட்ரோல்ல அந்த எண்ணங்கள் கிடையாது. அது என்ன நம்ம கர்ம வினைப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் தான். ஓகே ரமாதாஜி, கிளியர். அதே மாதிரி இன்னொரு இதுல பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான் அப்படின்றது. அப்ப அந்த மனசுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு பிரபுஜி? நம்ம மனசுல நினைக்கிறதால நம்ம ஆத்மா விடுதலை அடையுது. சோ அந்த மனசுக்கும் ஆத்மாக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நல்ல கொஸ்டின். நம்ம இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படுறதுக்கும் மனதுதான், அதே இந்த பௌதிக உலகத்துல இருந்து விடுதலை படுறதுக்கும் மனதுதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, ரீவைண்ட் பண்ணீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்றாரு கிருஷ்ணர், கட்டுப்படுத்தப்பட்ட மனது ஆத்மாவுக்கு நண்பன், கட்டுப்படுத்தப்படாத மனது ஆத்மாவுக்கு எதிரி. இப்ப இந்த மனதோடைய ரோல்னா, மனதுன்றது பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி கிடையாது. ஏன்னா நம்ம 7வது சாப்டர் கிருஷ்ணருடைய சக்திகள்ல பார்த்தோம், பூமி ரப்போடலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அப்படின்றார். 8 சக்திகளும் பௌதிக சக்திகள். அந்த பஞ்சபூதங்களான உடம்பு, மனம், புத்தி, அகங்காரம், இது பௌதிக சக்தி. ஆத்மான்றது அப்பரையும் இத்தஸ்தன்யம் பிரகிருதியும் வித்தியுமே பராமம், இதை விட உயர்ந்த சக்தி ஒண்ணு இருக்கு இந்த உடல் உள்ள, அது ஆன்மீக சக்தி, அது ஆத்மா. அப்போ ஆத்மான்றது ஆன்மீக சக்தி, மனதுன்றது பௌதிக சக்தி. அப்ப இதுல என்ன விஷயம் வருதுன்னா, மனதுதான் நம்மளை இயக்குது. மனது எப்படி இயக்குதுன்னா, இந்த ஆத்மா தான் அதுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கு. இப்ப நீங்க ஒரு நிறைய சொத்து வாங்கியிருக்கீங்க, அப்ப நீங்க நீங்க தான் அந்த ஆத்மா மாதிரி. நீங்க பவர் ஆஃப் அட்டானி இன்னொருத்தர் ஊர்ல இருக்கவட்ட கொடுத்துட்டீங்க. அவர் உங்க இந்த பவர் ஆஃப் அட்டானி வச்சு மிஸ்யூஸ் பண்ணி உங்க ப்ராப்பர்ட்டி என்ஜாய் பண்றாரு. அது மாதிரிதான் இந்த ஆத்மா பவர் ஆஃப் அட்டானி மைண்டுக்கு கொடுத்துருக்கு. அப்ப அந்த மைண்ட் என்ன ஆகுது, அதை எடுத்துக்கிட்டு இந்த புலனின்பங்களை அனுபவிக்குது. ஆத்மாவுக்கு அந்த ஆசைகள் இருக்கு, ஆனா என்னன்னா எது மூலமா அனுபவிக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்டு தான். அப்ப அந்த மைண்டை நீங்க ஆன்மீகமயமா மாற்றுறது மூலமா என்ன ஆகுதுன்னா, அது ஆத்மாவுக்கு நல்வழிப்படுது, ஆத்மாவை மேல் நோக்கி கொண்டு போகுது. அந்த மனதை கட்டுப்படுத்தலாம் என்ன பண்றது, அந்த ஆத்மாவை பௌதீகமா எடுத்துருக்கு. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ல CPU முக்கியம்னுவாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லைன்னா நம்ம மானிட்டர் வேலை செய்யாது, கீபோர்டு வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. அப்ப நம்மளுடைய CPU, நம்மளோட சரீரத்துக்கு CPU எதுனா மைண்டு தான். அப்ப அந்த CPU கரெக்டா இருந்ததுன்னா அந்த ஆத்மாவை கரெக்டான இலக்கு நோக்கி எடுத்து. அந்த CPU-க்கு தான் நம்ம அந்த கதை உபநிஷத்துல கூட பார்த்தோம், அந்த மைண்டை பக்குவப்படுத்துறது புத்தி. ஒரு வகையில பாத்தீங்கன்னா மனதும் புத்தியும் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ். மனதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணும். மனதுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா திங்கிங், ஃபீலிங், வில்லிங், ஆசைப்படுறது, இது பண்றது அப்படின்னு சொல்லி 3 ஃபங்க்ஷன். ஆத்மா அந்த இன்டெலிஜென்ஸோட ஃபங்க்ஷன் நல்லதா கெட்டதான் தீர்மானிக்கும். ஆனா அதுவும் ஒரு மைண்ட் தான். ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பௌதிக சக்தி தான், ஆனா ஒண்ணு ஒன்ன நெறிமுறைப்படும். அப்போ இந்த மனது பௌதிக விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டா, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணும்னா அடுத்த சரீரத்தை அந்த ஆத்மாவை கொண்டு போகும். அதே மனது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தா அந்த ஆத்மாவை மேல் நோக்கி கொண்டு. அப்போ அந்த பேசஞ்சர் சொன்னது, புலன்கள் மேல ஈர்க்கப்பட்டா அந்த குதிரைகள் எப்படி ஓடுச்சுன்னா அந்த பேசஞ்சர் கரெக்டான டெஸ்டினேஷன் போக முடியாது. அப்ப எல்லாமே கோர்க்கப்பட்டது. புலன்களுக்கு மேல மனதுதான் புலன்களை இயக்குது.
அப்போ புலன்களுக்கு மேல புத்தி. அப்போ புலன்கள், மனது, புத்தி, இது 3 பௌதிக சக்தி. ஆனா காமம்ன்றது வந்து இந்த புலன்கள், மனது, புத்தியில உட்கார்ந்துருக்கு. அந்த காமம் தான் நமக்கு கடவுள் மேல ஒரு ஈடுபாடு இல்லாம நம்மளை வச்சிருக்கு. அப்போ நம்ம அந்த ஆன்மீக பயிற்சி பண்ணோமா இந்த காமம் வந்து இதெல்லாம் பியூரிஃபை ஆகுது. இதே மனது பியூரிஃபை ஆகுது. இந்த மனது பியூரிஃபை ஆனா என்ன ஆகுதுன்னா, ஆத்மா எங்க போகணுமோ அந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா வரப்ப அந்த ஆத்மா பகவான் கிட்ட போறப்ப அதை கரெக்டா கொண்டு போகும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, குதிரை கடிவாளம் போடலாம், குதிரை எப்படி ஓடும்? இயற்கையாவே நம்மளுடைய புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்க அந்த டீனேஜ் பாய்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க புலன்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வயதானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இந்த புலன்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதோட என்ஜாய்மெண்ட்டுக்காக அது தேடிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே போடுற சென்ட்டா இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், போடுற மேக்கப்பா இருக்கட்டும், புலன்களுக்கு வந்து இந்த என்ஜாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இல்லைன்னா அது அது எப்படி அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது? த்ரூ மைண்ட். அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுது பண்ணு. அப்போ ஆன்மீக விஷயங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து மைண்டை டைரக்ட் பண்ணும். மைண்ட் வந்து புலன்களை ரெகுலேட். அப்பதான் என்ன ஆகும், இந்த ஆத்மா கரெக்டான டெஸ்டினேஷன் போக முடியும். ஆத்மா வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பௌதிக உலகத்துக்கு வரப்போ இந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து மைண்ட் கிட்ட இருக்கு. புரியுதா மாதாஜி உங்களுக்கு? புரியுது பிரபுஜி. மைண்ட் வந்து அதே மிஸ்யூஸ் மாதிரி பண்ணுது. இப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கும் போது இந்த மனசு இருக்குது. நம்ம இப்ப அடுத்தது வந்து வேற உடம்புக்கு போகும்போது அது வந்து அது அங்க இருக்கிற மனசுக்கும் இப்ப இல்ல நம்ம இதே மனசுதான் போகும். இதே டெம்ப்ளேட், இதேதான். அதான் சொன்னேன், ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல. டாக்டர் சத்தன் பட்சியான்னு சொல்லிட்டு இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பிள்ளைகள்லாம் இந்த ரீகலெக்ட் பண்ணி சொல்றாங்க சொன்னீங்க மெமரிஸ்லாம். அவங்களெல்லாம் வச்சு அவங்க நிறைய ரிசர்ச் ஆர்டிகல், சயின்டிபிக், இது வந்து ஆன்மீகம் கிடையாது, சயின்டிபிக் ஆர்டிகல் வெப்சைட்ல போனீங்கன்னா ஜேர்னல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய டவுன்லோட் பண்ணி கூட வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு ரசம் பிடிக்கலாம், அடுத்த ஜென்மத்துல ரசம் பிடிக்காது. ஏன்னா இதே மனதுதான் போகுது. அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு ரசம் பிடிக்கும். அது என்னென்ன நமக்கு உள்ள ஆசைகள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் அப்படியே போகும். இப்ப என்னென்ன இருக்கோ இதெல்லாம் டெம்ப்ளேட் அப்படியே போகும். உடல் மட்டும் மாறும். இது எல்லாம் அப்படியே சேம் டிட்டோ. அதுதான் இப்ப நீங்க ஆன்மீக பயிற்சி பண்ணாலும் அப்படியே வரும். அதுவும் கூடவே வரும். அதனால உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் வருது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். மனது மாறினா எல்லாமே மாறும். அப்ப பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா பாருங்க. இந்த ஐபோன் யூஸ் பண்றீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னா இந்த ஐக்ளவுட்ல எல்லாமே சேவ் பண்ணி வச்சிடும். நாளைக்கு இந்த போன் உடஞ்சிருச்சுன்னா நீங்க புது போன் வாங்குறீங்கன்னா உங்க பழைய செட்டிங்கு, பழைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இறங்கும் கீழ். அதே மாதிரிதான் அந்த இதுல அடுத்த சரீரம் போறப்போ இப்ப உங்களுக்கு அந்த மைண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். அந்த இது அதனாலதான் இப்பவே பியூரிஃபை பண்ண சொல்றாங்க. இப்போ உள்ள விருப்ப வெறுப்புகள் அப்படியே விட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலேயே அது விருப்ப வெறுப்புகள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல இப்ப மேபி விரோதியா இருக்கவங்க அடுத்த ஜென்மத்திலேயே அதையே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஏன் பிடிக்காது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா முன்னாடி ஜென்மத்துல இருந்து கூட வரலாம் விரோதம். அதே மாதிரி சில பேர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுதுன்னா போன ஜென்மத்துல அவங்க நண்பர்களா இருந்திருக்கும். இல்ல போன ஜென்மத்துல அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம். போன ஜென்மத்துல அப்பா அம்மா இருந்திருக்கலாம். இந்த ஜென்மத்துல அவங்க பிள்ளையா கூட பிறக்கும். அப்ப அந்த பந்தம் வரும். அந்த பந்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். விருப்பு வெறுப்பு எல்லா சாஃப்ட்வேர் எல்லாம் அந்த சூக்ஷமான விஷயம் எல்லாமே கேரி ஃபார் சேம் மனசுதான். அதனாலதான் இந்த மனதை இப்பவே பியூரிஃபை பண்ண சொல்றாங்க. ஏன்னா இது இந்த சூக்ஷம சரீரத்தை அழிச்சிட்டீங்கன்னா தான் லிபரேஷன். ஏன்னா ஆன்மீக உலகத்துல இந்த சூக்ஷம சரீரம் கிடையாது, ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷம சரீரம் ஆன்மீக சரீரம் உண்டு. ஆனா இந்த சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட் இருக்கிற வரைக்கும் இந்த மனம் புத்தி இது வந்து கண்டாமினேட் ஆகிருக்கிற வரைக்கும், பியூரிஃபை ஆகாத வரைக்கும் அடுத்த சரீரம் எடுத்துக்கிட்டே இருக்கும். பியூரிஃபை பண்றதுக்கு தான் ஆன்மீகம். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த நம்ம இந்த கலியுகத்துல இந்த ஏஜ் பார்த்தோம் இல்லையா? மொத்தம் 100 வருஷம். அடுத்தது முதல் 10 வருஷம் எதுவும் தெரியாம இருக்கும். அடுத்த 10 வருஷம் அந்த விளையாட்டு இதுல அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து பிரபுஜி நம்ம வந்து இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குதுல்ல, அத பத்தி அவங்க தெரியாம அதுல ஈடுபட்டுட்டாங்க, அந்த தவற செஞ்சுட்டாங்கன்னா அது பேட் கர்மால வருமா? நல்ல கேள்வி மத்தாஜி. அதாவது சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10, 12, 10, 11, 12 வயசு வரைக்குமே அப்பா அம்மா பண்ற கர்மா தான் பசங்களை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கும். பட் 12 வயசுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 12 வயசுக்கு மேல அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் வர்றதுனால அதுக்கப்புறமா அவங்களுடைய சொந்த கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏன்னா ஓரளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருது. ஒரு 8th 10th எல்லாம் போறாங்கன்னா அந்த கேள்வி கேட்கிற பக்குவம், எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஓரளவுக்கு அந்த பக்குவம் எல்லாருக்கும் வந்துடும். குழந்தை பருவத்துல அப்கோர்ஸ் கிடையாது. பட் வளர வளர அந்த பக்குவம் வந்துடும்.
அது என்ன சொல்றது, அந்த கர்ம வினைகள் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே பிரபுஜி. அதே மாதிரி நம்மளும் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் மாதாஜி. நம்மளும் எஜுகேட் பண்ணலாம், இருக்காது அப்படி தெரிஞ்சுதான் இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். பட் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கடைசியா கடவுள்கிட்ட போறது ஒவ்வொன்றும் அவங்கவுங்களதான் போவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப வானத்துல பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு பறவை முன்னாடி போகும், எல்லா பறவைகளும் அந்த பறவையை ஃபாலோ பண்ணும். இப்போ ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க, குருன்றவர் வந்து அந்த முன்னாடி போற பறவை மாதிரி. பட் ஒரு பறவையும் தானாதான் பறந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவங்களே முயற்சி எடுத்துதான் கடவுள்கிட்ட போக முடியும். அப்பா அம்மா கொஞ்சம் கைட் பண்ணலாம், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கலாம். பட் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதா இல்ல கடவுள்கிட்ட போறதா, சுதந்திரத்தை கடவுள் டச்சே பண்ண மாட்டார் கடைசி வரைக்கும். நம்மளுடைய ஆயுட்காலம் இங்க முடிகிற வரைக்குமே அந்த சுதந்திரத்தை அவர் டச் பண்ண மாட்டார். இன்னைக்கு நம்ம பக்தி எடுத்துக்கலாம், நாளைக்கு காலையில பக்தியை விட்டுறலாம், ஒன்னும் சொல்ல மாட்டார். நாளைக்கு ஒரு 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணலாம், விட்டுறலாம். அந்த சுதந்திரத்தை கடவுள் தொட மாட்டார். அதனால நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கலாம். பட் எடுத்துக்காது வந்து நம்ம கையில கிடையாது. அந்த ஒரு ஆத்மா அது போன ஜென்மத்துல இருந்து என்னென்ன கர்மாக்களை கொண்டு வந்திருக்கோ அது நமக்கு தெரியாது. சோ நம்ம வந்து நல்வழிப்படுத்தா சொல்லி கொடுக்கலாம். பட் ரிசல்ட் இஸ் நாட் கேரண்டி. நம்ம வந்து நம்மளுடைய இதுக்கு மட்டும் நம்ம பக்குவப்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள், பட் ஆனா நல்ல விதமா எக்ஸ்பிளைன் பண்ற மூலமா, நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கறது மூலமா, பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா இந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல சொல்லி கொடுக்கறது மூலம் அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நீங்க நான் எல்லாம் கன்வின்ஸ் ஆயிருக்கிறதுனால தான் இது இவ்வளவு எடுத்துக்கும். அந்த கன்விக்ஷன் வர வரைக்கும் கஷ்டம் தான். அந்த கன்விக்ஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களே அப்புறம் எடுத்துப்பாங்க. சின்ன வயசுல எப்படி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த படிப்போட முக்கியத்துவம் அவங்களே காலேஜ் போறாங்க, அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறாங்க, தெரியுது படிப்போட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கன்விக்ஷன் வந்துருச்சு. சின்ன வயசுல அதே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனா அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இந்த கன்விக்ஷன் வர வரைக்கும் கஷ்டம். ஒன்ஸ் அந்த கன்விக்ஷன் வந்துருச்சு, இதுதான் லைஃப், இப்படிதான் போனாதான் நல்லது, அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நிறுத்தினாலும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. ஓகே பிரபுஜி. இந்த யோகிகள் வந்து மங்களம் மற்றும் அமங்கலமான நேரத்தை கண்காணிக்கிறார்கள் அப்படின்றது இருக்குல்ல பிரபுஜி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறந்தா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கே, அது என்னது பிரபுஜி? நல்ல கேள்விதான், வைகுண்ட ஏகாதசி. பட் ஆனா சொல்றாங்க மாதிரி, ஆனா சாஸ்திரத்துல அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த ஏகாதசியில இறந்தா போயிடுவாங்கன்னு ரொம்ப கிளியர் கட் இது இல்லை. நானும் ஒன்று டபுள் செக் பண்றேன். பட் ஏன்னா என்னுடைய இது தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அது எப்படி அது சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம பக்தியே பண்ணாம அன்னைக்கு எல்லாரும் இறக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் கடவுள், ஏன்னா நம்ம இந்தியா விடுங்க, உலகம் பூரா இறக்குறாங்க. ஒரு நிமிஷத்துல 110 பேர் இறக்குறாங்க ஒரு நிமிஷத்துல. அப்ப 1 மணி நேரத்துல எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவ்வளவு பேரும் வைகுண்டத்துக்கு போவாங்களான்றது கேள்விக்குறிதான். ஸோ அது எங்க சாஸ்திரத்துல எங்கேயாவது இருக்கான்றது ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். பட் பக்தியோட இருந்தவங்க இருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வைகுண்ட ஏகாதசி. மற்றவர்கள் எல்லாரும் போவாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சாஸ்திரத்துல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா. பட் மேபி சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த பக்தி பண்றவங்க இல்ல ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல இறந்தா மேபி கடவுள் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் மாதிரி கொடுக்கலாம். ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. நல்ல கேள்விகள். எல்லாருடைய பங்கேற்பதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து அடுத்த வாரம் நம்ம இதே நேரத்துல 9வது மிக ரகசிய அறிவு, சீக்ரெட்னால எல்லாருக்கும் பிடிக்கும். பகவான் என்ன சீக்ரெட் சொல்றாரு நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்க எல்லாருடைய அனுமதியோட என்னோட செஷனை ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா.